हरि ओम ओम घम गणपतये நமः ஸ்ரீ குருப்யோ நமः ஓம் நம சிவாய. எப்பொழுதும் போல சில தகவல்களோட நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடரலாம். இன்றைக்கான திருக்குறள், கற்றதனால் ஆய பயனின்கொல் வாலறிவன் நற்றால் தொழாரினின். நம்ம எவ்வளவுதான் அதிகமா கற்று தேர்ந்திருந்தாலுமே இறைவனுடைய அருள் ததுவும் திருவடிகளை நம்ம தொழவில்லை அப்படின்னா அந்த கற்றது பயனில்லாமல் போய்விடும். நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. விவேகானந்தருடைய பொன்மொழி, பகை போராமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். அதாவது பகை போராமை இந்த 2 விஷயத்துல இருந்தும் நாம விலகி இருக்கணும். இன்றைக்கு நாம அறிமுகம் படுத்த போற மகான் வேதவியாசர். இவருடைய இயற்பெயர் கிருஷ்ண துவைபாயனர். வேதங்களை நமக்கு தொகுத்து தந்ததால வேதவியாசர் அப்படின்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர் நமக்கு 18 புராணங்களை தொகுத்து கொடுத்திருக்காரு. இதனோட அரிய பல விஷயங்களை சனாதன தர்மத்துக்கு வழங்கியிருக்கார். இன்றைக்கான பள்ளி பட்டியல்ல நமக்கு வருவது பாத்தாங்மலாக்கு தமிழ் பள்ளி. மலேசியாவில் இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் பட்டியல்ல இன்றைக்கு நாம பார்ப்பது, அறிமுகம் செய்து வைப்பது ஸ்ரீ வியாசதாம் புத்தாலிஞ்சாயால இருக்கின்றது. தொடர்ந்து சாணக்கியர் சொல்றாரு, பற்று அற்று இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது இன்பத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு. அடுத்ததாக ராஜாக்கள் பட்டியல்ல இன்றைக்கு நாம பார்க்க போறது சரபோஜி மன்னர். இவரு மராட்டிய ஆட்சி செய்துட்டு இருந்தாரு. அந்த பகுதியை பறந்து விரிய செய்திருந்தாரு. அதோட பல இலக்கியங்களை உருவெடுக்கிறதுக்கு பேருதவியாக இருந்திருக்காரு. அந்த விதத்துல சிவபாரதம் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத நூல் இவருடைய ஆட்சி காலத்தின் போதுதான் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. இவருடைய ஆட்சியின் போதுதான் அபிராமி பட்டருமே வாழ்ந்து வந்திருந்தாரு. ஆக மெய்யன்பர்களே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்றது மாதிரி இன்றைக்கு அவனுடைய திருவருளினாலே நாம் அனைவரும் மீண்டும் இந்த ஹரஹர மகாதேவா அப்படின்ற அங்கத்துல இணைஞ்சிருக்கோம். அவனுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நம்ம சமர்ப்பிச்சு நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடரலாம். மௌனம். நம்ம ஒரு நிமிஷம் செய்கின்ற எல்லா வேலைகளையுமே ஒதுக்கி வச்சுட்டு மௌனமாக இருப்போம். தியானம். ஒருமுகமாக நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை மனசுல நிலையா நிறுத்தி ஒரு நிமிடம் தியானம் செய்யலாம். பிரணவம்.
குரு பரமர ஸ்தோத்ரா. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருப்பியோ நமः. கணேச ஸ்துதி. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அகமெய் அன்பர்களே, முன்னாடி சொன்னது போல இறைவனுடைய திருவருளால நாம மீண்டும் ஹரஹர மகாதேவா அப்படின்ற தொகுப்புல இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கு நம்மோட நமக்கு நன்கு அறிமுகமான திரு நவீன் குணசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காரு. ஐயா அவர்கள் நாடு தழுவிய நிலையில பல தலைப்புகள்ல சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை ஆற்றி வந்துட்டு இருக்காரு. தனியாக சுயமாக சமய வகுப்புகளையுமே நடத்தி வந்துட்டு இருக்காரு. சமய தொண்டுகள் பல செய்துட்டு இருக்காரு. இவருடைய பணியானது சிறக்க அவரை வாழ்த்தி பாராட்டி இந்த பணியானது தொடர இறைவனை பிரார்த்திப்போம். நிறைகுடம் தழும்பாது அப்படின்றதுக்கு ஐயா அவர்கள் நம்ம கண்முன்னே தெரிகின்ற ஒரு பெரிய சான்று. ஆக நேரத்தை தாழ்த்தாமல் ஐயா அவர்கள் நமக்கு பைரவர் உபாசனை அப்படின்ற தலைப்புல இன்றைக்கு நம்ம பகிரவிருக்கின்றார். ஹரிஓம் ஜி. ஹரிஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் நம சிவாய. ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் நம சிவாய. நீங்க தொடரலாம் ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை சுவாமி பற்றி பேசுவதற்கு பகிர்வதற்கு வாய்ப்பளித்த ஹரஹர மகாதேவா சம்போ சங்கர வெபினார் குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மிக சிறப்பான பணி வந்து செஞ்சுட்ருக்கீங்க. அந்த வகையில் வந்துட்டு கடந்த பல வாரங்களாக சைவத்தை தொட்டு பல தலைப்புகளை நாம் வந்து பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு வாரமும் பல புதிய அரிய தகவல்கள் இங்கே பகிரப்பட்டு வருகின்றன. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அடியேன் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பைரவ உபாசனை. முதல் ஸ்லைட் போகலாம். பைரவ உபாசனை. இந்த பைரவர் என்பது பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் ஒரு அம்சம். சைவ ஆகமங்கள்ல விசேஷித்து கூறப்படுகின்ற ஒரு மூர்த்தி அப்பெல்லாம் தெரியும். அது தவிர்த்து இந்த காலகட்டத்தில் தேய்பிரை அஷ்டமி சொன்னாலே பைரவர் பூஜை சொல்லிட்டு பல ஆலயங்களை வந்துட்டு பிரசித்தி பெற்றிருக்கின்றது. நம்ம நாட்டிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி. திடீரென்று அந்த அப்படியே ப்ளூம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி பைரவர் பற்றின விஷயங்கள் நிறையா போயிட்டு இருக்கு. சைவாகமத்தில் மட்டும் கிடையாது, சாக்தாகமங்களில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்ட ஒரு மூர்த்தி பைரவ உபாசனை, பைரவ மூர்த்தி. இந்த பைரவ உபாசனை வந்து ரொம்ப விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தந்திர சாஸ்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப உசத்தியா பேசப்பட்டிருக்கு. அதை பற்றிலாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். சுவாமியை பற்றி முழுவதுமாக நம்ம அறிய முடியாவிட்டாலும் என்னால் முடிந்த அளவு நம்ம வந்துட்டு சில விஷயங்களை தொகுத்து கொடுக்கின்றோம். அந்த வகையிலே பைரவர் என்பவர் யார், அவரின் அவதார நோக்கம் என்ன, எத்தனை பைரவர்கள் இருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். பைரவ வழிபாட்டின் அவசியம், பைரவ வழிபாட்டின் பலன்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு நாம் இன்று பார்க்க போகின்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்று பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இன்றைய டாபிக் பைரவ உபாசனை டாபிக் வந்துட்டு நம்ம 8 பகுதிகளாக பிரிச்சு இருக்கிறோம். முதல் பகுதி பைரவரோட ஆவிர்வாகம் வரலாறு. இரண்டாவது பகுதி எட்டும்னு தலைப்பை வச்சுட்டு இருக்கேன். ஏனென்றால் அஷ்ட பைரவர்கள்னு 8 பேர் இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா 64 பைரவர்கள் இருக்காங்க. ஸோ 8 8 × 8 64 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அஷ்டாங்க பைரவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, அதை பார்க்க போறோம். பகுதி 3ல
ஸ்ரீவித்யாவில் பைரவர் என்று சொல்லக்கூடிய சொன்ன மாதிரி சாக்த தந்திரங்கள பைரவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்க போறோம். லலிதா சகஸ்ரநாமத்துல பைரவமூர்த்தி பற்றிய குறிப்புகள், சாக்த தந்திரங்கள்ல பைரவர் பற்றியான விஷயங்கள், அம்பிகை வாசம் செய்யக்கூடிய இடமான ஸ்ரீநகரத்துல பைரவர், வடுக பைரவர், சக்தி பீட பைரவர்கள், இந்த விஷயங்களை பார்க்க போறோம். அதனைத் தொடர்ந்து விசேஷமான பைரவர்கள், அதாவது இந்த 64 பைரவர் கூட்டத்துல சேராதவர்கள், அப்படியாக இன்னும் பல பைரவர்கள் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது 8 பைரவர் இருக்கும், 64 பைரவர் இருக்காங்க. ஆனா அதை தவிர்த்து பல பைரவர்கள் உண்டு. அது விசேஷமாக சொல்லக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவர் பத்தி பார்க்க போறோம். அதற்கப்புறம் மல்லாரி மார்த்தாண்ட பைரவர் பத்தி பார்க்க போறோம். பகுதி 6ல பாத்தீங்கன்னா தமிழ் புராணங்கள், தேவாரம், திருவாசகங்கள், ஸ்தல புராணங்கள், இதுல பைரவர்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதை வந்து ஒரு ஒரு கோத்ரூ பண்ண போறோம். பகுதி 7ல பலம் தரும் பைரவ வழிபாடு, பைரவ வழிபாடு என்ன, அதற்கான விஷயங்கள், டீட்டெயில்ஸ் அதிகமாக இங்க நாங்கள் ஷேர் பண்ண போறோம். இறுதியாக பகுதி 8 பைரவ கஷேத்திரங்கள், விசேஷமான பைரவ ஆலயங்களை பத்தி நம்ம வந்து ஒரு குயிக்கா ஒரு கோத்ரூ பண்ண போறோம். அந்த வகையில பைரவருக்கான விஷயங்கள் 8 வரும். இன்றைய நமது உள்ளடக்கங்கள் கூட 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அது கூட பைரவ சுவாமியோட அனுகிரகம் என்றே நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சிவபெருமான் ஆகமங்கள், புராணங்கள் விசேஷமாக சிவபெருமானுக்கு 64 வடிவங்களை சொல்கின்றது. 64 வடிவங்களை சொல்கின்றது. இந்த 64 வடிவங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கம், லிங்கோத்பவர், முகலிங்கம், சதாசிவர், இப்படி சொல்லிட்டு 64 விதமான வடிவங்களை சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 64 வடிவங்கள்ல 5 வடிவங்கள் பைரவ சுவாமியின் அம்சமாகவே இருக்கின்றது. பாத்தீங்கன்னா 32வது அம்சமாக பைரவராகவே இருக்கின்றார். 39வது சிவனோட வடிவம் ஆபது தாரணர், இதுவும் பைரவ அம்சம். 40வது வடுக பைரவர், அதுவும் பைரவர் தான். 41வது க்ஷேத்திரபாலர், அதுவும் பைரவர் தான். 58வது மூர்த்தம் பிரம்ம சிரச்சேதர், இதுவும் பைரவ மூர்த்தி தான். இந்த 64 அவதாரங்கள் சிவபெருமானின் அம்சங்கள். இந்த 64ல இந்த 5 மூர்த்திகள் பைரவரோடு நேரடி சம்பந்தம் உள்ள மூர்த்திகள், பைரவ அவதாரங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு சீக்கிரம் மாத்துங்க ப்ளீஸ். ஓகே, முதல் இந்த பைரவ அவதாரம், பைரவ ஆவிர் பாவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் புராணங்கள்ல 3 இடத்துல 3 விதமான வரலாறுகளை கூறுகின்றது. அதுல பாத்தீங்கன்னா முதல் வரலாறு அந்தகாசுர ஆணவம் அழித்தல். பைரவ பெருமான் ஆவிர்பவிச்சது இந்த ஒரு காரணத்துக்காக. முதல் காரணம், வழக்கம் போல அந்தகாசுரன் ஒரு சிவபக்தன், தவம் ஏற்றுபவன். இந்த அசுரர்களாம் ஒரு குணம் உண்டு. அவர்களை மாதிரி யாருமே வந்துட்டு சுவாமி வழிபட முடியாது. அந்த அளவுக்கு கடும் தபஸ், உக்கிர தபஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த அசுரர்கள். என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த தபஸ், அந்த சிவபூஜை பண்ற அந்த பலன் அவர்கள் அறியாமல் ஆணவத்தோடு இருப்பார்கள். அந்த வரம் கிடைத்த பிறகு அந்த ஆணவத்தோடு இருப்பார்கள். இதுதான் அசுரர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதே மாதிரி அந்தகாசுரன் தவம் இருக்கின்றார். கோர தபஸ், உக்ர தபஸ், அந்த மாதிரி மிக ஒரு உக்ரமான ஒரு தவம்.
வழக்கம் போல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், வரம் கொடுக்கிறார். இந்த அந்தகன் அவனோட அந்தகாசுரன், அந்தகன் என்றால் அந்தகம் என்றால் ஒரு பொருள் என்னன்னா இருள். அவன் எங்க சென்றாலும் அந்த இருள் சூழ்ந்து இருக்கும். அந்த மாதிரி இப்ப என்ன வேண்டாம், திருமால் பிரம்மன் போன்ற தெய்வங்களாலும் தேவர்களாலும் மனிதர்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்று வேண்டான். எல்லா அசுரம் வேண்டது ஒரு விஷயம்தான். நல்லா கவனிக்கணும். வேண்டிய பிரார்த்தனை வரம் என்னன்னா, திருமால் பிரம்மன் இந்த தேவங்களாலும் தேவர்களாலும் மற்ற உயிர்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது. அங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டான், என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ வரம் கிடைத்தாகிவிட்டது, தன்னை வெல்வதற்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு வழக்கம் போல எல்லாமே பண்றதுதான். 3 லோகங்களையும் அடிமைப்படுத்துறது, தேவர்களை கஷ்டப்படுத்துறது, துன்பம் கொடுக்கிறது. இந்த மாதிரி பல காலம், பல 1000 வருடங்கள் இப்படியே போயிட்டே இருக்கு. தேவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டம் வருது, நாம வந்து போராடி போராடி நம்ம தான் கஷ்டப்படுறோம், பேசாம சரண்டர் ஆயிடலாம் சொல்லிட்டு அந்தகாசுரன்கிட்ட போயிட்டு, நீங்க தான் பெரியவர்கள், நீ தான் வந்துட்டு ரொம்ப பெரியவன், எங்களால வந்து ஈடுகட்ட முடியல, நான் உங்களுக்கு அடிமை ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அசுரன் இருக்கான் இல்லையா, என்ன சொல்றான்னா, அவனுக்கு இன்னும் இருமாப்பு வந்து விடுகின்றது. தேவர்களே வந்து அடி பணிஞ்சிட்டாங்க சொல்லிட்டு என்ன சொல்றானா, நீங்க பெண்களாக மாறுங்கள், நான் ஒரு ஆண் சிங்கம், நான் மட்டுமே ஆணாக இருக்க வேண்டும், நீங்கள பெண்களாக மாறுங்கள் சொல்லிட்டு ஆணையிடுகின்றான். தேவர்கள் வழி கிடையாது. பெண்களை போல அவர்கள் வந்துட்டு சேலை அணிந்து கொண்டு பலி அணிந்து கொண்டு அவன் அரண்மனையை சேவகம் செய்கிறார்கள். அப்பயாச்சும் நம்மளை நிம்மதியா விடுவானே அப்படி சொல்லிட்டு. இருந்த போதிலும் அசுரன் விட்டபாடு இல்லை, மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சொல்லாம கொல்லாம மந்தார மலைக்கு போறாங்க. மந்தார மலையில அவர்கள் பெண்கள் ரூபத்தோடையே கைகளை வளையல் அணிஞ்சு சேலை கட்டி பெண்கள் ரூபத்தோடையே சிவபெருமானை வணங்குகிறார்கள், தவம் ஏற்றுகிறார்கள். சிவபெருமான் அவர்களின் பூஜைக்கும் தபத்திற்கும் மனம் இறங்கி வரம் கொடுக்கிறார். சரி, உங்க தன பிரச்சனை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு வரம் கொடுத்து மறைந்து விடுகின்றார். இந்த நேரத்துல அந்தகாசுரன் தன் படையை திரட்டி தேவர்களை தேடி ஓடி இந்த மந்தார மலைக்கு வந்து வருகிறான். வந்து மறுபடியும் கஷ்டப்படுத்துகின்றார். தாங்கவே முடியல தொல்லை சொல்லிட்டு தேவர்கள் என்ன பண்றாங்க, அனைவரும் ஓடி திருக்கைலாயம் சென்று சுவாமி சன்னதி முன் நின்று, சுவாமி வரம் கொடுத்தீங்க பாருங்க, அப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் தாங்க முடியாது, நீங்க கொடுத்த வரத்துக்கு நீங்க வந்து பலன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க, அழுகுறாங்க. சிவபெருமான் தாமதிக்கவில்லை. க்ஷண நேரத்தில் தனது அம்சமான ஒரு மூர்த்தியை உற்பத்தி பண்ணினார். அந்த மூர்த்திக்கு பேர் தான் பைரவ மூர்த்தி. அந்தகாசுரன் ஆணவத்தை அழிப்பதற்காக அவதாரம் செய்தவர் இந்த பைரவ மூர்த்தி. பைரவர் போறார், அந்தகாசுரனுக்கு வந்துட்டு ஆணவம் தான் இருக்கின்றது, சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மைண்ட் வேலை செய்யவே கிடையாது. வந்தது சிவபெருமானின் அம்சம் என்ற தாட் கூட அவனுக்கு இல்லை. போர் செய்கின்றார். போர் பல வருடங்களாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. பைரவமூர்த்தி தனது சூலாயுத்தால 3 முனைகள் கொண்ட சூழல் கொண்டு கழுவில் ஏற்றுவது போல இந்த அந்தகாசுரனை குத்தி தொங்க விடுறார். தொங்க விட்டுட்டு அப்படி தெரிந்து கொண்டே இருக்கின்றார். அந்த திருசூலத்துல அந்த அந்தகாசுரனை கொல்லவில்லை, ஆக்சுவலி குத்தி தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த திருசூலத்திலேயே அந்தகாசுரனோட ரத்தம் பல வருட காலமாக வலிந்து கொண்டே இருந்ததாம். இந்த போர் அத்தனை பார்த்தீங்கன்னா பல வருஷம் நடக்கின்றது. பைரவமூர்த்தி என்ன பண்றார்,
குத்தி அந்த கழுவில் ஏற்றியது போல இருக்கின்ற அந்த அந்தகாசுரனை ஏந்தி கொண்டு, திருசூலத்தினாலே குத்தி ஏந்தி கொண்டு சிவன்கிட்ட போய் முறையிடுறார். சொல்றார், வந்த வேலை முடிஞ்சுன்னு. அந்த டைம்ல அந்தகாசுரனோட ஆணவம் அழிகின்றது. சிவபெருமானின் அருமை தெரிகின்றது. அப்ப சிவபெருமானை போற்றி ஸ்துதி செய்கின்றான். பெருமான் கருணை கடல் அல்லவா, அந்த டைம்ல கூட அவனுக்கு அருள் செய்ய முடிவு பண்ண, உனக்கு என்ன வரம் வேண்டும், யாது வரம் வேண்டும்னு கேட்கிற. அந்தக்கா சொல்றான், கணங்களுக்கு, உங்கள் கணங்களுக்கு நான் தலைவனாக வேண்டும் அப்படின்னு சொல்றான். தந்தோம் வரம் பெருமான் சொல்ற. அதுக்கப்புறம் அவன் கணங்களுக்கு தலைவனானான். இது முதல் வரலாறு. இந்த இடத்துல ஒரு கவனிக்கணும், பைரவமூர்த்தி கொல்லவில்லை, அவர் கடமை செய்து சிவபெருமான் முன்னு நின்றார். சிவபெருமானோ அந்தகாசுரனை மாய்க்கவும் இல்லை, ஆணவத்தை மட்டும்தான் அழித்தார். ஆணவம் அழிந்த ஆன்மா பரிபக்குவம் பெற்ற ஆன்மா, அவனுக்கு சிவபதியும் கிடைத்தது. இதான் ரொம்ப எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். பைரவமூர்த்தியோட வேலை ஆணவத்தை அழிப்பது. இதுக்கப்புறம் வர 2 கதைகளுமே ஆணவம் சம்பந்தப்பட்ட கதைகள் தான். இது முதல் புராண வரலாறு, அந்தகாசுர வதமூர்த்தி, அந்தகாசுர ஆணவம் அழித்தல், பைரவரோட ஆவிர்பாவம். இதை முன்னிட்டு தான் நிகழ்ந்தது. இரண்டாவது வரலாறு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, பிரம்ம சிரச்சேதனம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்ம சிரச்சேதனம், பிரம்மாவின் தலையை கொய்தல். இது எப்பொழுது நடந்தது என்றால், திருமாலும் பிரம்மதேவனும் ஒரு சமயத்தில் ஒன்னா இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரிஷிகள், தேவகணங்கள், முனிவர்கள் எல்லாமே அவரை பார்க்க போகிறாங்க. பார்க்க போன பிறகு அவங்க கேட்கறாங்க, எதேச்சா கேட்கறாங்க, இந்த 2 பேர்ல, அதாவது மும்மூர்த்திகள்ல யாரு உயர்ந்தவர், பிரம்மமாக இருக்கின்ற மூர்த்தி யார்? பிரம்மா, நீங்கள் முதல் தேவரா இருக்கீங்க, சிருஷ்டி நீங்க தான் பண்றீங்க, அப்ப நீங்க பெரியவரா, இல்ல திருமால் ஆதி அந்தம் இல்லாதவராக இருக்கின்றார், இல்ல அவர் பெரியவரா அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எதேச்சா கேட்கிறாங்க, ஒரு நாலேஜ்காக கேட்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு சண்டை வருகின்றது, நான் பெரியவனா இல்ல நீ பெரியவனா என்று. பிரம்மதேவன் சொல்றார், சிருஷ்டி பண்றதே நான் தானே, அப்ப நான் தானே பெரியவன் அப்படின்னு. திருமால் சொல்றாங்க, உன்னை சிருஷ்டித்ததே நான் தான், நீ என் பிள்ளை அல்லவா, நான் உனக்கே தந்தை, எப்படி நீ பெரியவனாக ஆக முடியும் அப்படின்னு. 2 பேருமே பேக் டு பேக் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட சிவபெருமானோட பத்தி யோசிக்கவே கிடையாது. அத்தனையும் படைத்தது, காத்து, அழித்து இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு காரணமான பரம்பொருளான சிவபெருமான் தான் என்ற ஒரு தாட் 2 பேருமே வரல. சண்டை போட்டுட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்கு. ரிஷிகள், முனிகள் எல்லாமே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க. ஆஹா, நம்ம வேற எதுவும் கேட்க போய் இங்க வேற நடந்துட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒரு மாதிரி தலை குனிந்து திரும்பி போயிட்டாங்க. ஆனா அங்க சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. சிவபெருமான் பார்த்தார், ஒரு ஒளியாக தோன்றினார். ஒளியாக தோன்றி அந்த இடத்துல சிவ பார்வதியோடு காட்சி கொடுத்தார். திருமால் அந்த இடத்துல அவர் தெளிஞ்சிட்டாரு. ஆஹா, சிவபெருமான் ஒருத்தர் இருக்காரே, அவரை மறந்துட்டோமே, அவர் தானே பெரியவர் அப்படி சொல்லிட்டு திருமால் அவர் ஆணவம் அழிந்து பரம்பொருளை உணர்ந்து அப்படியே அமைதியாயிட்டார். ஓகே, நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு இது பண்ணிட்டார். ஆனா இந்த பிரம்மதேவர் இருக்கார் இல்லையா, பிரம்மதேவனுக்கு 5 முகம், பிரம்மதேவனுக்கு 5 முகம். பிரம்மதேவன் என்ன பண்றாருன்னா, கடைசி வரைக்கும் அந்த சிவபெருமான் ஒளியாக காட்சி கொடுத்தாலும், ஒளியின் மத்தியில சிவன் பார்வதியாக காட்சி கொடுத்தாலும் இவர் ஆணவம் அடங்கல, நான் தான் பெரியவன் போட்டு வாதம் பண்ணிட்டே இருக்கார். வாதம் பண்றது பிரச்சனை கிடையாது, அதை விட இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா சிவபெருமானை குறை சொல்வது. உமையொரு பாகன் சிவபெருமான் அம்பிகையை தன் உடம்பில் பாதை ஏற்றுக்கொண்டார்.
அதை கூட இவர் என்ன பெண்ணை தன் சரிபாதை ஏற்றுக்கொண்டாரே, பெண் பின்னால் அலைகிறாரே, பெண் பித்து கொண்டு அலைகிறாரே சொல்லிட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கார். ஆனா பெருமான், சிவபெருமான் மாதொரு பாகன் அர்த்தநாரீஸ்வரர் பெண்ணை தன் உடலில் சரிபாதியாக ஏற்று ஆணும் பெண்ணும் சரிசமம் என்ற தத்துவத்தை உறுத்தியவர். அது கூட புரிஞ்சுக்காம பிரம்மன் சிவனை தூற்றினார். அது மட்டும் இல்ல, இவர் என்னது சுடுகாட்டில் சுத்திட்டு இருக்காரு, கொஞ்சோட பொறுப்பே இல்லாம இருக்காரு, சுடுகால ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு சொல்லிட்டு வாய்க்கு என்னெல்லாம் வருதோ அத்தனை பேசினார். சிவபெருமான் பார்த்தார், பிரம்மன் ஆணவம் மறக்க வேண்டும். மறுபடியும் பைரவரை அழைத்தார். நல்லா கவனிக்கணும், இதே ஆணவம் தான் பிரம்மாவை முன்னொரு காலத்தில் முருகன் சிறை பிடிக்க வைத்தது. பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் சிருஷ்டி பண்ணின பிரம்மாவை முருகன் தலையில் குட்டி சிறையில் அடைத்தார். அப்போது கூட சிவபெருமான் தான் பிரம்மாவை சிறையிலிருந்து மீட்டு மீண்டும் சிருஷ்டி தொலை கொடுத்தார். அப்பயும் மன்னிச்சு விட்டார் பெருமான். மறுபடியும் இந்த செகண்ட் டைமோ இந்த ஆணவம் தலைக்கு வருகின்றது. பெருமான் பார்த்தார், பைரவரை அழைத்தார். பிரம்மனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னார். பைரவர் சென்றார். நல்லா கவனிக்கணும், இந்த 5 முகத்திலையும் இந்த நடுவில் இருக்கிற முகம் மட்டும்தான் சிவ நிந்தனை செய்தது. மற்ற 4 முகங்கள் எதுவும் செய்யல. இந்த நடுவில் இருக்கிற முகம் மட்டும்தான் சிவபெருமானை தூற்றியது, சிவ நிந்தனை செய்தது. அதனால பைரவ பெருமான் அந்த நடுத்தலையை மட்டும் கொய்தாராம். பிரம்மனை அழிக்கவில்லை, நடுத்தலையை தான் கொய்தார். நடுத்தலை கொய்த பிறகு பிரம்மன் மூர்ச்சையாகின்றார். சிறிது காலம் கழித்து எழும்பும் பொழுது ஆணவம் முற்றிலுமாக அழிந்திருந்தது. தான் செய்த தவற்றை அவர் அறிந்து கொண்டார், மன்னிப்பு கேட்டார், மீண்டும் சிருஷ்டி சொல்லி ஆரம்பித்தார். ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பைரவ பெருமான் பிரம்மனை அழிக்கவில்லை, ஒரு தலையை கொய்து ஆணவத்தை மட்டுமே அழித்தார். இந்த 2 கதையில பார்த்தீங்கன்னா 2 விஷயம் உண்டு. முதல்ல அசுரன், இப்போ தேவர். தேவர்னா இந்த தேவர் குலத்துல இருக்கிற பிரம்மா. சுவாமிக்கு யாரு தவறு செய்தாலுமே, அதாவது அவர் தேவராக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், அசுரா இருக்கலாம், நியாயம் என்பது சமமே. அதனாலதான் அசுரன் தப்பு பண்ணும் பொழுதும் தண்டனை கிடைத்தது, தேவர் தப்பு பண்ணும் பொழுதும் தண்டனை கிடைத்தது. சுவாமி நடுநிலை வகிப்பவர். இது பிரம்ம சிரச்சேதனம். பார்த்தோம் இல்லையா, 58வது அம்சம் பிரம்ம சிரச்சேத, பிரம்ம சிரச்சேதன மூர்த்தி. இது ரெண்டாவது புராண வரலாறு. மூன்றாவது வரலாறு ரத்த பலி ஏற்றல் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா, தேவர்கள், முனிவர்கள், அசுரர்கள், தெய்வங்கள், இங்க அத்தனை பேருக்குமே ஆணவம், நான் என்ற ஆணவம் இருந்துட்டே இருக்கு. இப்ப நம்மளா பார்த்தா நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளா வீட்டிலேயே கூட பேசுவோம். யாராச்சும் நம்ம வீட்டுல யாராச்சும் பசங்க வந்துட்டு திமிரா நடந்துக்கிட்டாங்கன்னா, இலை ரத்தம், ரத்த சூடு, அதாவது துள்ளுறான், நம்ம வந்துட்டு அடக்கணும், கொட்டத்தை அடக்கணும், ரத்தம் சுண்ட வேண்டும் அப்படிலாம் பேசுவோம். ரொம்ப நம்ம நார்மலான பாஷையிலே பேசுவோம், இலை ரத்தம், அதான் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த தேவர்கள், முனிவர்கள், தெய்வங்களுக்கு எல்லாமே இந்த ஆணவம் இருந்திருக்கின்றது. தேவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் மன்னிக்கிறோம், முனிவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தாருகாவன முனிவர்கள் சிவபெருமான் அவரோட அருளாலேயே வரங்கள்லாம் பெற்று ஒரு கட்டத்துல அவரே எதிர்த்தார்கள். தாருகாவன முனிவர்கள் சிவபெருமானுக்கே அபிச்சார கர்மா செய்து அவருக்கே ஏவல் விட்டாங்க. அப்படி வந்ததுதான் இந்த புலித்தோல், யானை தோல், பாம்பு எல்லாமே. அது பெரிய புராண கதை. டைம் இருக்கும்போது நீங்க தனியா படிச்சுக்குங்க. முனிவர்களுக்கு சிவபெருமான் அருள் செய்த முனிவர்களுக்கு இந்த ஆணவம் வந்திருக்கின்றது. தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிரம்மாவும் திருமாலும் நான் தான் பெரியவர்கள் என்று சண்டையை போட்டுக் கொண்டிருந்தார்கள். தெய்வங்களுக்கே இந்த ஆணவம் உண்டு, அவங்களுக்கு இந்த ஆணவம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவர்கள்,
தாக்ஷாயினி அந்த தக்ஷ யஜ்ஞம் அழித்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் ஃபுல் கதை பேச விரும்பல, அந்த கடைசி மட்டும் நான் சொல்றேன். தக்ஷன் யஜ்ஞம் செய்கின்றான், சிவபெருமானை அழைக்கவில்லை. ஆனா தேவர்களும் சரி, இந்த திருமால் பிரம்மாக்களும் சரி, சிவபெருமானை அழைக்கவில்லையே என்று கொஞ்சம் கூட யோசிக்கல. தனக்கு அழைப்பு வந்துருச்சு சொல்லிட்டு அவங்களே போயிட்டாங்க. சிவபெருமானை கலந்து ஆலோசிக்காமல் இவர்கள் பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஆணவம் உண்டு. அதே மாதிரி பாற்கடலை கடையும் பொழுது யாருமே சிவபெருமானை கலந்து ஆலோசிக்கவே இல்லை. அவர் இல்லாம தான் அந்த என்டையர் பிளான் நடந்தது. விஷம் வந்த பிறகு மட்டும் சிவன் கண்ணில் தெரிஞ்சார். ஆழகால விஷயம் வரும்பொழுது மட்டும்தான் சிவபெருமான் கண்ணுக்கு தெரிஞ்சார். அப்போ தேவர்களும் சரி, தெய்வங்களும் சரி, முனிவர்களும் சரி, இதெல்லாம் ஆணவத்தோடு இருந்திருக்கிறார்கள். பெருமான் பார்த்தார். எல்லாத்துக்குமே இரத்த பலி நாம ஏற்றுக்கொண்டால் அவள் ஆணவம் அழியும் என்று நினைத்து பைரவ பெருமானை கூப்பிட்டு இந்த அத்தனை பேரோட இரத்த பலி ஏற்று வர வேண்டும் என்று ஆணையிடுகின்றார். பைரவ பெருமான் முதல்ல போனது தவசிகள், அதாவது காலவேகன், கணன்முகன், சோமகன், ஆலகாலன், அதிபலன், இந்த கணத்தலைவர்கள் சூழ பைரவர் இந்த கேங்கோட காலவேகன், கணன்முகன், சோமகன், ஆலகாலன், அதிபலன், இந்த கணத்தலைவர்கள் சூழ தவசிகள் இருக்கின்ற வனத்தை அடைந்து தனது சூழப்படையினால் முனிவர்களோட ரத்தத்தை, அது அவர் குத்தி அந்த வருகின்ற ரத்தத்தை பலியாக ஏற்றார். பைரவ பெருமான் தன் கையில் ஏந்திருக்கின்ற கபாலத்திலே அந்த ரத்தத்தை ஏற்றார். இது முனிவர்களோட ரத்த பலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவர்களோட ரத்த பலி ஏற்றார். இந்த ரத்த பலி ஏற்கும் பொழுது பல பேர் மாண்டனர். ஆனா பைரவமூர்த்தி என்ன பண்ணார்? கருணை கொண்டு உயிர்ப்பித்து கொடுத்தார். நான் சொன்னேன் இல்லையா, பைரவமூர்த்தியோட அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே ஆணவம் அழிப்பது மட்டும்தான். இந்த ரத்த பலி ஏற்கும் பொழுது பல பேர் மாண்டனர். ஆனால் பைரவர் திருப்பி உயிர்ப்பித்து கொடுத்தார். அதற்கப்புறம் வைகுந்தம் போற விஷ்ணுவோட ரத்த பலி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாசல்ல விஷ்ணு மாதிரியே சங்கு சக்கரம் தரித்த காவலன் விஸ்வக்சேனன் இருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா, வந்தது பைரவமூர்த்தி சிவபெருமான் அம்சம் என்று தெரியாமல் ஆணவத்தோடு சண்டையிடுகின்றார். பெருமான் ஒன்றும் பண்ணல. விஸ்வக்சேனனை குத்தி தன் தோளில் போட்டுக்கொண்டு நேராக கதவை திறந்து உள்ளே போகின்றார். இந்த இடத்துல திருமால் தான் ஏற்கனவே ஆணவம் அழிந்து விட்டதே, அவர் தான் தெரிஞ்சிட்டாரே சொல்லிட்டு, ஆஹா பைரவமூர்த்தி வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு அவரே தன் ஆதிசேஷன் படுக்கையில் எழுந்து அவரை வரவேற்று பாதம் அணுகினார். ஐயனே என்ன வேண்டும் அப்படின்னு. பைரவர் சொல்றார், எனக்கு ஒரு ரத்த பலி வேண்டும் அப்படின்னு. தாராளமா எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றார். அப்ப திரும்ப என்ன பண்றாருன்னா, தன் நெற்றியில இருக்கின்ற ஒரு நரம்பை தன் நகத்தாலே கீறி அது ரத்தம் பெருகுபடி செய்கின்றார். பைரவ பெருமான் கபாலத்தில் அந்த ரத்தத்தை ஏந்துகிறார். 1000 வருஷம் இந்த மாதிரி ரத்தம் சிந்துகின்றது. 1000 வருஷம் ஆகியும் பைரவ பெருமானின் கபாலம் பாதி மட்டும்தான் நிறைந்தது. அப்ப திரும்ப என்ன பண்றாருன்னா, ரத்தம் போக 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 அவர் மூர்ச்சையாகி விழுந்து விடுகின்றார். பைரவ பெருமான் கருணை கூர்ந்து ரத்த பலியை ஸ்டாப் பண்ணிட்டு திருமாலை திருப்பியும் உயிர் பெற அந்த எழுப்புகின்றார். அதுக்கப்புறம் திருமால் சொல்றார், நீங்க இந்த விஸ்வக்சேனனை மன்னிச்சு விட்டுருங்க, அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பைரவர் அந்த விஸ்வக்சேனனை தன் தோளில் இருந்து கீழே இறக்கி வைத்தார். இந்த மாதிரி பைரவ பெருமான் 3வது முறையாக இரத்த பலி ஏற்பதற்காக மறுபடியும் வந்தார். இந்த 3 விதமான வரலாறுகள் புராணங்களே காணப்படுகின்றது. இதுதான் வந்துட்டு பைரவ பெருமானின் ஆவிர் பாகம் வரலாறு. நெக்ஸ்ட், இப்ப பகுதி 2க்கு நம்ம போகிறோம். 8ம் 8ம் எல்லாருக்கும் தெரியும். பைரவர், அஷ்ட பைரவர் இருக்காங்க, 60 பைரவர் இருக்காங்க. ஸோ அதை பத்தி ஒரு சிந்தனை. ஓகே, நெக்ஸ்ட்.
பைரவ பெருமான் அந்தகாசுர வதத்திற்கு போகும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, அந்தகாசுரன் இருள்மயமானவன். அவனோட பிளஸ் பாயிண்ட் வந்து அந்த இருள் தான். அப்ப அவனை சுற்றி இருள் இருக்கும். அப்ப பைரவர் என்ன பண்றாருன்னா, தன்னை போலவே 8 பைரவர்களை தன்னிலிருந்து வெளிப்படுத்தி 8 திக்கிலுமே நிற்க செய்தார். அந்த இருளை போக்குவதற்கும் அந்தகாசுர வதம் செய்வதற்கும். ஸோ அப்படியாக உற்பத்தியானவர்கள் தான் இந்த 8 பைரவர்கள். இந்த 8 பைரவர்களும் இந்த அஷ்ட பைரவர்களுக்கும் சக்தியாக இருப்பது அஷ்ட மாதர்கள். நமக்கு தெரியும், சப்த மாதர் தெரியும். பிராமி, மாஹேஸ்வரி, கௌமரி, வைஷ்ணவி, வாராகி, மாஹேந்திரி, சாமுண்டா. அப்போ இதுல இருந்து 8 பேர் இருக்காங்க. சண்டிகான்னு ஒரு மூர்த்தியை சேர்த்து நம்ம பார்க்க போறோம். இதுல தியான சுலோகம் நம்ம கொடுத்துருக்கோம். அசிதாங்க பைரவர், முதல்ல இருக்கிற பைரவர் அசிதாங்க பைரவர். இந்த பைரவருக்கு வாகனம் அன்னபக்ஷி. இந்த பைரவரோட சக்தி பிராமி. பிராமிக்கும் அன்னபக்ஷி தான் வாகனம். இது அசிதாங்க பைரவர், அஷ்ட பைரவர்கள முதல் பைரவர். அடுத்த பைரவர் பார்க்கலாம். இரண்டாவது பைரவர் ருரு பைரவர். இந்த ருரு பைரவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனம் காளை. இந்த பைரவரோட சக்தி மாஹேஸ்வரி. மாஹேஸ்வரி அவங்களோட வாகனமும் காளை தான். மாஹேஸ்வரி என்பது சிவஸ்வரூபம், மகேஸ்வரனின் சக்தி. சரிங்களா? இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க சக்தி என்று சொல்லும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னா கிடையாது. we call consorts, அதாவது சக்திகள். இந்த பைரவரோட சக்தி இந்த சப்த மாதல இருக்காங்க, அந்த மாதிரி தான். கணவன் மனைவி என்ற உறவு கிடையாது. மூன்றாவது பைரவர் பார்த்தீங்கன்னா சண்ட பைரவர். இந்த சண்ட பைரவரோட வாகனம் மயில். சண்ட பைரவரோட சக்தி கௌமாரி. கௌமாரி என்பது குமரனின் சக்தி, அவளுக்கும் மயில்தான் வாகனம். இது சண்ட பைரவர், மூன்றாவது பைரவர். நான்காவது பைரவர் பார்த்தீங்கன்னா குரோத பைரவர். இந்த குரோத பைரவர் சங்கு சக்கரம் தாங்கியிருப்பார். அவருக்கு வந்துட்டு கழுகு வந்து வாகனம். அஷ்டமாத்துர்கையில இவரோட சக்தி வைஷ்ணவி. வைஷ்ணவியோட வாகனம் கருடன். வைஷ்ணவி விஷ்ணுவோட சக்தி. இது குரோத பைரவர். ஐந்தாவது பைரவர் உன்மத்த பைரவர். இந்த உன்மத்த பைரவர வாகனம் குதிரை. இந்த பைரவரோட சக்தி வாராகி. இந்த வாராகியோட வாகனம் எருமை மாடு. வாராகில பல வாராகி உண்டு. பட் இது சப்த மாத்துர்கையில அஷ்ட மாத்துர்கை இருக்கின்ற வாராகி. உன்மத்த பைரவின்னு சொல்லுவாங்க இந்த அம்பாளோட பேரு. மகா வாராகி கிடையாது, கவனம் கொள்ளணும். மகா வாராகி கிடையாது, இது உன்மத்த பைரவி. உன்மத்த பைரவி என்பது மகா வாராகியோட அங்க தேவதை, அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ இந்த உன்மத்த பைரவரோட சக்தி உன்மத்த பைரவி, இந்த வாராகி. ஆறாவதாக கபால பைரவர். இந்த கபால பைரவர் அவரோட வாகனம் யானை. இவரோட சக்தி மாகேந்திரி என்று சொல்லக்கூடிய இந்திராணி. இவரோட வாகனமும் வெள்ளை யானை, ஐராவதம் வாகனம். ஏழாவதாக பீஷண பைரவர். இந்த பீஷண பைரவர் இவரோட வாகனம் சிம்மம். இவங்களோட சக்தி சாமுண்டா. சாமுண்டாக்கு சவ வாகனம் சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த படத்துல வந்து வேற வாகனம் போட்டிருக்காங்க, இது வேற வேர்ஷன். சவ வாகனம் தான் சாமுண்டாவோட சக்தி வாகனம். அப்போ பீஷண பைரவரோட சக்தி சாமுண்டா. சாமுண்டா சக்தி சகிதம் பிரேத வாகன சுஸ்திதம், தியான சூதியை போட்டிருக்கு பாருங்க. அடுத்ததாக எட்டாவது பைரவர். இந்த எட்டாவது பைரவர் சம்ஹார பைரவர். இந்த சம்ஹார பைரவருக்கு 10 திருக்கரங்கள், நாய் வாகனம். இந்த பைரவரோட சக்தி சண்டிகா சக்தி. சண்டிகா சக்தி சகிதம் தியாயேத் சம்ஹார பைரவம்னு தியான சொல்லியிருக்கு. இந்த சண்டிகா சக்தியோட படம் எனக்கு வந்து எக்ஸாக்ட் படம் எனக்கு கிடைக்கல. ஆகையினால நமக்கு கிடைச்ச இந்த சண்டிகா இதோட நான் இங்கே போட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட் சண்டிகா பிக்சர். நான் வந்துட்டு ஒரு பிக்சர் போடணும்னு சொல்லிட்டு சண்டிகைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஒரு வேர்ஷனை தவிர்த்து சில இன்னொரு வேர்ஷன்ஸ்ல வந்துட்டு 7வது மூர்த்திக்கு
நாரசிம்ஹி என்ற அம்பிகையை சொல்லியிருக்கு. 8வதாக சாமுண்டா சொல்லியிருக்கு. ஸோ we have 2 different versions. சரிங்களா? ஸோ இந்த 2 வெர்ஷன்ஸ்ல பரவலாக இருக்கின்ற வெர்ஷன்ஸ் தான் நான் இங்க சூஸ் பண்ணி இங்க உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த 8 பைரவர்கள், அஜிதாங்க பைரவர்ல இருந்து சம்ஹார பைரவர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைரவர்கள். நம்ம பண்ணுகின்ற அத்தனை விதமான யந்திர பூஜையில பைரவருக்குன்னு ஒரு ஆவரணம் வரும். அந்த ஆவரணத்துல இந்த 8 பைரவர்களுக்கு நம்ம பூஜை பண்ணுவோம், தர்ப்பணம் பண்ணுவோம், இல்லைன்னா அர்ச்சனை பூஜை மாதிரி பண்ணுவோம். இந்த 8 பைரவர்கள் ஒவ்வொரு சுவாமி, கணபதியா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், அம்பாளா இருக்கட்டும், எந்த ஒரு தேவதையோட யந்திர பூஜை வந்துட்டா அந்த ஆவரணங்கள்ல ஒரு ஆவரணம் பைரவருக்காகவே இருக்கும். அந்த ஆவரணத்துல, அந்த பைரவ ஆவரணத்துல 8 பேரும் கண்டிப்பாக வீற்றிருப்பார்கள், அஷ்ட பைரவர்கள். இந்த அஷ்ட பைரவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர்களுக்குள்ளேயே ஒவ்வொரு பைரவருக்கும் 8 பேர் உருவாகுறாங்க. ஸோ 8 டைம் 8 64 பைரவர்கள் உருவாகிறார்கள். சரிங்களா? ஸோ இந்த 8 பைரவர் இருக்காங்க இல்லையா, இந்த 8 பைரவர்களுக்கும் தலைவராக இருப்பது கால பைரவர். அர்த்தஸ்ரை கால பைரவர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், காலத்தின் அதிபதி, த காட் ஆஃப் டைம். எல்லா ஆலயங்களும் இருப்பது கால பைரவர். இந்த பைரவருக்கு கீழே தான் 8 பேரும் இருக்காங்க. இவர் தான் ஹெட் ஆஃப் அஷ்ட பைரவாஸ். கால பைரவரோட தியானம் பார்த்தீங்கன்னா ரக்த ஜுவால ஜடாதரம், அதாவது இந்த அவரோட ஜடையே ரத்த ஜுவாலமாக தான் இருக்குமா. சசிகரம் ரக்தாங்க தேஜோமயம், டக்கா சூல கபால பாஷ கதரம், சூலமும் கபாலமும் பாஷமும் ஏந்திருக்கின்றார். ரக்ஷாகரம் பைரவம், நிர்வாணம் சுனவாகனம், அவர் நிர்வாணமாக இருப்பார். இந்த படத்துல வந்துட்டு அழகா துண்டு கட்டி வச்சிருக்காங்க, பட் பைரவர் நிர்வாணமாக தான் இருப்பார். சுனவாகனம் நாயை வாகனம் உடையவர். திரிநயனம் 3 கண்ணில் உடையவர். சானந்த கோலாகலம். வந்தே பூத பிசாச நாத வடுகம், பூத பிசாசங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கின்றது வடுகம். க்ஷேத்திரஸ்ய பாலம் சுபம் அப்படின்னு தியானம் சொல்றது. பைரவர் தியானம், கபால பைரவர் தியானம், மன்னிக்கணும், கால பைரவர் தியானம். இந்த பைரவர் தான், இவர் கீழே தான் 8 பேரும் இருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த 8 பைரவர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு பைரவரும் 8 பிரிகிறார்கள். அப்ப மொத்தம் 64 பைரவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 64 பைரவர்களுக்கும் தனித்தனியாக கடமைகள் உண்டு. பைரவ பெருமான் 8 விதமான வேலை செய்யும் பொழுது அவர் 8 வருகின்றார். அதே பைரவ பெருமான் 64 கிரியைகள் செய்யும் பொழுது, வேலைகள் செய்யும் பொழுது 64 விரிகின்றார். இப்போ இந்த 64 பைரவர்கள் அவர்களுக்குன்னு தனியாக 64 யோகினிகள்னு இருக்காங்க. எப்படி அஷ்டபைரவர்களுக்கு அஷ்டமாதுர்கா தேவதைகள் இருக்கின்றார்களோ அதே போல 64 பைரவர்களுக்கு 64 யோனிகள் சக்திகளாக இருக்கின்றார்கள். இந்த லிஸ்ட் எனக்கு கொடுத்திருக்கு. நீலகண்ட பைரவர் முதல் பைரவர்னா அவரோட சக்தி யோகினி, ஜெயா யோகினி. இந்த மாதிரி 64 பைரவர்களுக்கும் 64 யோகிகள் இருக்கிறார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா கிளாங்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துல மலேசியாவிலே முதல் முறையாக 64 பைரவர், 64 யோகினிகள், இவங்க 2 பேருக்குமே 64 யாக குண்டங்கள் அமைத்து, தனித்தனி குண்டங்கள் அமைத்து மகா யாகம் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை முதல் காலம், நேற்று 2ஆம் காலம். இந்த பைரவ ஹோமத்துல, யாகத்துல கலந்து கொள்ளும் வாய்ப்பு அடியனுக்கும் கிடைத்திருந்தது. அந்த வகையில அடியேன் செய்த பைரவ ஹோமம் பார்த்தீங்கன்னா 32வது பைரவ ஹோமம் எனக்கு கிடைத்தது. பீஷண பைரவர் சொல்லிட்டு ராட்சசி யோகினி, பீஷண பைரவர் ராட்சசி யோகினி, அடியன் கிடைத்த ஹோம குண்டம் பைரவ யோகினி. இதுதான் 64 பைரவர்கள், அவர்களுக்கான யோகினிகளின் லிஸ்ட். இந்த 64 யோகினிகள், 64 பைரவர்கள் ஆகமத்தை விட தந்திர சாஸ்திரங்கள்ல தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீவித்யாவா இருக்கட்டும், சாக்த தந்திரங்கள், தந்திரம்னு வந்துட்டாலே இந்த பைரவர் சம்மந்தப்பட்டதான் இருக்கும். இப்ப தந்திரங்கள் தான் இந்த 64 பைரவரையும் யோகினியும்
ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நம்ம டீட்டெயிலாக போக முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ரகசியம். குரு மூலமாக அறிய வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? யோகினின்னு வந்துட்டா நம்ம வந்து அது வந்து இட்ஸ் நாட் அ கேம். இது வந்து ஒரு விளையாடுகின்ற ஒரு சாதாரண எடுத்துக்கொள்ளுகிற விஷயம் கிடையாது. ஏன்னா யோகினிகள் அவ்வளவு விசேஷமானவர்கள். அந்த வகையில இந்த 64 பைரவர்களும் கூட. இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சைவாகமங்கள்ல சிவ சம்பந்தமான விஷயங்கள இது அவ்வளவு பிரபல்யம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தந்திர சாஸ்திரங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இப்ப சண்டி ஹோமம் பண்றோம். சண்டி ஹோமம் பண்ணும் பொழுது தனியாகவே 64 பைரவர்களுக்கும் 64 யோனிக்கும் பலிகள் கொடுப்போம். அன்னபலி, அந்த மாஷா பூபம் வாடா இதெல்லாம் வச்சு பலி, தயிர் அன்னம் வச்சு பலிலாம் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அம்பிகை சம்பந்தப்பட்ட தந்திர சாஸ்திரங்கள்ல இருக்கின்ற ரொம்ப ரொம்ப உன்னிப்பான நுண்ணியமான டீட்டெயில்ஸ் விஷயங்கள். சரிங்களா? இது 64 யோகினிகள் பைரவர்கள். இந்த லிஸ்ட் வந்து நீங்க வந்து லேட்டர் பார்ட் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த 64 பைரவர்கள் பார்த்தீங்க இல்லையா? இந்த பைரவர்களை 8 8ஆக தந்திர சாஸ்திரங்கள் பிரிக்கின்றது. அஷ்டாங்க பைரவர்கள் பேரு. அதாவது இந்த சேம் 64 பைரவர்கள் தான். இந்த 64 பைரவர்களை 8 8ஆ பிரிக்க குரூப் பண்றாங்க. பிரதமாஷ்டகம், முதல் அஷ்டகம். இந்த முதல் அஷ்டகத்துல 8 பைரவர்கள், நீலகண்ட பைரவர்ல இருந்து சம்ஹார பைரவர் வரைக்கும் 8. அதே மாதிரி திவிதியாஷ்டகம் இரண்டாவது குரூப்பிங், இரண்டாவது அஷ்டகத்துல இந்த 8 பைரவர்கள் இருப்பாங்க. விஸ்வரூப பைரவர்கள் இருந்து உன்மத்த பைரவர் வரைக்கும். இதே மாதிரி மூன்றாவது அஷ்டகம், நான்காவது அஷ்டகம், ஐந்தாவது அஷ்டகம், ஆறாவது அஷ்டகம், ஏழாவது அஷ்டகம், எட்டாவது அஷ்டகம். இந்த மாதிரி 8 8ஆக இந்த குரூப் வந்து பிரிகின்றது. அதே 64 பைரவர்கள் தான் 8 8ஆக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் பிரித்து சண்டி ஹோம காலத்துல சுவாமிக்கு வந்து பலிகள் நடக்கும். இதான் அஷ்டாங்க பைரவர்கள். அஷ்ட பைரவர் என்பது வேற, இது அஷ்டாங்க பைரவர், அஷ்ட அங்க பைரவர்கள். அடுத்தது இப்படியாக நம்ம பகுதி 2 வரைக்கும் பார்த்தோம். பகுதி 1ல என்ன பார்த்தோம்னா சுவாமியோட ஆவிர்பாவம். 3 புராணங்கள்ல இருக்கின்ற 3 வெவ்வேறு கதைகளை நம்ம பார்த்தோம். பைரவ சுவாமி எப்படி ஆவிர்பாவம் பண்ணினார் என்று. 2வது பகுதியில பார்த்தீங்கன்னா பைரவர வகைகள் பார்த்தோம். அஷ்ட பைரவர்கள், 64 பைரவர்கள், அந்த 64 பைரவர்களோட குரூப்பிங் அஷ்டாங்க பைரவர்கள். அப்ப அஷ்ட பைரவரோட சக்திகள், அஷ்ட மாத்துர்கைகள், 64 பைரவர்களோட சக்திகள், 64 யோகினிகள். இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? இப்பொழுது பகுதி 3க்கு நம்ம போகின்றோம். ஸ்ரீவித்யாவில் பைரவர், அதாவது அம்பிகை உபாசனையில் பைரவர். சைவாகமத்துல பைரவத்துல தெரிஞ்சிருப்பீங்க. ஒவ்வொரு கோயிலும் சிவாலயங்களும் சரி, மோஸ்ட்லி எல்லா கோயிலையும் வடகிழக்கு பகுதியில ஈசான மூலையில பைரவர் இருப்பார். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இந்த பைரவரோட ஒன்னும் டீட்டெயிலா போகும்பொழுது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, சைவாகமங்களை விட பைரவர் பத்தி அதிகமாக பேசப்பட்டது சாக்த தந்திரங்கள் தான். அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட், எல்லாருக்கும் தெரியும் லலிதா சகஸ்ரநாமம் அம்பாலோட உத்தமமான 1000 நாமங்களை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கிரந்தம் இந்த லலிதா சகஸ்ரநாமம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு 231வது நாமம் மகாபைரவ பூஜிதா. மகாபைரவ பூஜிதா, மகாபைரவரால் பூஜிக்கப்பட்டவள். அதாவது மகாபைரவர்னு யாருன்னு சொல்றோம்னா, இந்த லோகத்துக்கு பரணம், பரணம்னா சிருஷ்டி, ரமணம்னா ஸ்திதி, வமனம்னா சம்ஹாரம். இந்த பரணம் ரமணம் வமனம் செய்வதால், பரணம் கவனிக்கணும், பரணம் பா ஆரம்பிக்குது, பா. ரமணம் ரா ஆரம்பிக்குது, வமனம் வா ஆரம்பிக்குது, ப ர வா, பைரவா. இந்த 3 விஷயங்களும் செய்வதால், பரணம் ரமணம் வமனம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதுனால பரமசிவனுக்கு பைரவர்னு பேரு. இந்த மகா பைரவரால் அம்பாள் பூஜிக்கப்பட்டதை பத்ம புராணத்துல சொல்லி இருக்கு. அவரோட தியானம் சம்பு பூஜைய தேவீம் மந்திர சக்திமயீம் சுபாம்
அக்ஷமாலாம் கரே கிருத்வா ஞாசேனைவ பகவோத்பவஹ காலமேக சமச்சாய ஸ்கந்தே சூல கபாலபுரம் திரிபுஜஸ்ச திரித்திரஸ்ச ஸ்மயமான முகாம்புஜஹா. இது பத்ம புராணத்துல இருக்கிற பைரவர் தியானம். என்ன அர்த்தம்னா, அந்த சாம்ப பரமசிவனே பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவும் அவர் பேரு மகா பைரவர். இந்த மகா பைரவரால் பூஜிக்கப்பட்டவள் லலிதா மகா திரிபுர சுந்தரி. பரணம் ரமணம் பவனம். பைரவம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, யாராச்சும் கேட்டாலும் தாராளமா சொல்லலாம். பை அதோட கத்தா அக்கார், பா ரா பா ப ரா வா. பனா பரணம் சிருஷ்டி செய்பவர், ரானா ரமணம் ஸ்திதி செய்பவர், வானா வமனம் சம்மாரம் செய்பவர். இந்த மூன்றும் செய்பவதால் அவருக்கு பைரவர்னு பேர். சரிங்களா? அர்த்த சிலை. அதே மாதிரி அம்பாளுக்கு 785வது நாமம் மார்த்தாண்ட பைரவாராத்யான்னு அம்பாளுக்கு பேரு. மார்த்தாண்ட பைரவரால் ஆராதிக்கப்பட்டவள். இந்த மார்த்தாண்ட பைரவர் பத்தி தனி சாப்டரே உங்களுக்கு இருக்கின்றது. அது பின்னால் வந்து நான் சொல்ல போறேன். சிம்பிளா மட்டும் சொல்றேன். அம்பிகை இருக்கின்ற நகரத்துக்கு பேரு ஸ்ரீநகரம், ஸ்ரீபுரம். அதுல 25 கோட்டைகள் உண்டு. அந்த கோட்டைகளை தாண்டி தான் ஸ்ரீ சக்கரம் இன்னும் அந்த நகரத்துக்கே நான் அந்த அம்பாள் இருப்பதுக்கு போக முடியும். அந்த 25 கோட்டைகளை தாண்டும் பொழுது 22வது 23வது பிரகாரங்கள், அந்த கோட்டைகளுக்கு நடுவுல மார்த்தாண்ட பைரவர் என்ற தேவி உபாசகர் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மார்த்தாண்ட பைரவர் அங்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. லலிதா ஸ்தவரத்னம் என்ற நூல்ல சக்ஷுஷ்மதி பிரகாசன சக்தி சாயா சமாரச்சித கேலிம் மாணிக்க முகுடாரம்யம் மன்னே மார்த்தாண்ட பைரவம் ஹிருதயேன்னு சொல்லியிருக்கு. இந்த மார்த்தாண்ட பைரவர் என்பது அந்த இடத்துல இருக்கார். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னால பார்க்க போறோம். இந்த மார்த்தாண்ட பைரவரால் ஆராதிக்கப்பட்டவள் லலிதா மகா திரிபுர சுந்தரி. அடுத்ததாக லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணினா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலஸ்ருதி என்ற உத்தரபாகம் இருக்கின்றது. அதில் ஒரு 86 ஸ்லோகங்கள் உண்டு. இதை பண்ணினா இது கிடைக்கும், இப்படிலாம் பண்ணினா இது கிடைக்கும் சொல்லிட்டு பலஸ்ருதி என்ற பாகம் இருக்கின்றது. அதில் 36வது ஸ்லோகம், ஏ க்ரூர திருஷ்டியா வீக்ஷந்தே நாம சாகசிர பாடகம் தானந்தான் குருதிய க்ஷிப்ரம் ஸ்வயம் மார்த்தாண்ட பைரவஹா. என்ன சொல்றது? எவர்கள் இந்த நாம சகசர கீர்த்தனம் அதாவது லலிதா சகசர ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறவனை கொடூரமான பார்வன் பார்க்கிறார்களோ அவர்களை மார்த்தாண்ட பைரவானவர் தானாகவே வெகு சீக்கிரத்தில் குருடர்கள் செய்து விடுகிறார். அதாவது இந்த சகசநாமத்தை யார் பக்தியோடு பாராயணம் பண்றாங்களோ அவர்களை யாராச்சும் கொடூரமான பார்வை பார்த்தா, முறைச்சி பார்த்தாலோ, ஒரு 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 கோபத்துல, ஒரு பொறாமையில இந்த மாதிரி யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவர்களை மார்த்தாண்ட பைரவானவர் பிளைண்ட் ஆக்கிடுவாராம். எப்படின்னு பலசுன்னு சொல்லிக்கிட்டு நாம யோசிக்கலாம், நாமளும் தான் பண்றோம், நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, பண்ணவே இல்லையே அப்படின்னு. அப்படி கிடையாது. அந்த நாம சாஸ்திரத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் என்ற விதி இருக்கின்றது. அந்த மாதிரி நம்ம பண்றோமானா கொஞ்சம் கூட கிடையாது. நாமெல்லாம் பண்றது அம்பிகை ஏற்பதே பெரிய விஷயம். நாம கரெக்டா விதி சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணினோம்னா இது கண்டிப்பா இந்த பலன் கண்டிப்பா உண்டு. இது லலிதா சகஸ்ரநாமத்துல பைரவ பத்தின குறிப்புகள். அடுத்தது சாக்த தந்திரங்கள். நான் முதல் சொல்லிட்டு இருக்கேன், சாக்த தந்திரங்கள் அதிகமாக பைரவ பத்தி பேசுகின்றது அப்படின்னு. சாக்த தந்திரங்கள் மொத்தம் 64 இருக்கின்றது. கூடவே இருக்கு. பட் அதுல வந்துட்டு ஒரு 64 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகைப்படுத்தி இருக்காங்க. 64 தந்திர நூல்கள் இருக்கின்றது. இந்த தந்திரங்கள் அத்தனையும் அளித்தது சாட்சாத் சிவபெருமானே தான். பார்வதி கேட்க சுவாமி சொன்னதாக தான் எல்லா தந்திரமும் இருக்கு. ஈஸ்வரி சம்பாதே அப்படிதான் நிறைய இடத்துல வரும். அப்ப இந்த 64 நூல்கள் பல பகுதியாக பிரிக்கப்படுகின்றது. இந்த 64 நூல்கள் பத்தி சதுசதி என்ற பிரபந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். சிலதுல இந்த தந்திரம் இருக்கும், சிலதுல வேற தந்திரம் இருக்கும். இந்த சதுசதி என்ற நூல் தான்
கரெக்டாக சொல்கின்றது. இத்தனை 64 தந்திரங்கள் இருக்கின்றது, இது என்னென்ன அப்படின்னு நமக்கு வந்துட்டு குறிப்பிட்டு சொல்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் லேட்டாக படிச்சுக்குங்க. மகாமாய சம்பரம், யோகிஜால சம்பரம், தத்வ சம்பரம், இதெல்லாம் வந்து தந்திர நூல்கள். அதில் 8 விதமான பைரவ தந்திரம் இருக்கின்றது. அதே மாதிரி 8 விதமான பகுரூப தந்திரம் இருக்கின்றது, 8 விதமான யாமல் தந்திரம் இருக்கின்றது. அந்த லிஸ்ட் அப்படி போயிட்டே இருக்கும், லேட்டர் நீங்க படிச்சுக்குங்க. சரி, இத்தனையும் வந்துட்டு 64 தந்திரம். இந்த 64 தந்திரங்கள்ல பைரவருக்கு மட்டுமே பைரவர் சம்பந்தப்பட்ட தந்திரங்கள் 8. அடுத்த சேர்ப்போங்க. அத பைரவாஷ்டகம்னு சொல்றோம். பைரவ தந்திரங்கள் 64ல பைரவர் தந்திரம் 8 இருக்கு. அத பைரவாஷ்டகம் சொல்றோம். சித்த பைரவம், வடுக பைரவம், கடபானல பைரவம், கால பைரவம், காலாக்னி பைரவம், யோகினி பைரவம், மகா பைரவம், சக்தி பைரவம். இந்த 8மே பைரவர் சம்பந்தப்பட்ட தந்திர நூல்கள். பைரவரால் அருளப்பட்டன்னு சொல்லலாம், அவரை பற்றிய தந்திர நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 8 விதமான தந்திர நூல்களும் நமக்கு மோட்சத்துக்கு வழி வகுக்காது. இது அத்தனையும் அனிமா முதலிய சிக்திகளை கொடுக்கக்கூடிய தந்திர நூல்கள். இது வந்து காபாலிகம் சொல்லுவாங்க. காபாலிகம் என்பது சிவனோட வழிபாடுகளை ஒரு பகுதி. சரிங்களா? அது ரொம்ப தந்திரிக்கா போகும், ரொம்ப தந்திரமா போகும். ஸோ இந்த காபாலிகம் அந்த வகையில் அடங்குறதுனால இதை நம்ம தள்ளுபடி செய்கிறோம். தள்ளுபடி என்றால் நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ஒரு நாலேஜ்க்காக இங்கே வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், பேசுகிறோம். பட் இது வந்துட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள். இது பைரவாஷ்டகம். 8 தந்திர நூல்கள் பைரவருக்காகவே இருக்கின்றது. ஓகே, அடுத்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ரீநகரத்தில் பைரவர் இருக்கிறார். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் இந்த கொடுத்துருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்ரீசக்கரம் இருக்கு, சுற்றியும் கோட்டைகள், 25 கோட்டைகள். இந்த ஒவ்வொரு 4 வாசல் இருக்கு. இந்த ஒவ்வொரு கோட்டைகளை தாண்டி 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 தான் வந்து நம்ம ஸ்ரீசக்கரம் என்ற உச்சியை அடைய முடியும். அப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பேர் ரொம்ப சின்னதாக இருக்கு, படிக்க முடியல. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோட்டைகள், 25 கோட்டைகள், அந்த கோட்டைகள் மத்தியில் இருக்கின்ற விஷயங்கள். அப்படி பார்க்கும் பொழுது 11வது கோட்டை கோமேதக கோட்டை. அந்த கோட்டை பல மாளிகைகளை உள்ளடக்கிய ஒரு கோட்டை. இந்த 11க்கும் 10வது கோட்டைக்கும் மத்தியில இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல தான் அம்பாலோட பாதத்தை, கமலத்தையே சதா சர்வகாலம் தியானம் பண்ணிட்டு வடுக தேவர்கள் இருக்கிறார்கள். இந்த வடுக தேவர்னா பைரவர்கள், பிரம்மச்சாரி சிறுவர்கள். வடுகரை பத்தி லேட் ஒரு சாப்டர் இருக்கு, அப்புறம் அதுக்கு வரேன். இப்ப இந்த வடுக தேவர்கள், பிரம்மச்சாரி சிறுவர்கள் யோகினி கணங்களுடன் வாசம் செய்கிறார்கள். நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, 64 பைரவர்கள், 64 யோகினிகள். அந்த மாதிரி இப்ப இந்த வடுக பைரவருக்கும் 64 யோகிகளும் அங்கதான் வாசம் செய்கிறார்கள். அங்க இருந்துட்டு அம்பால சேவிச்சுட்டே இருக்காங்க, அம்பாட பாதத்தை சதா சர்வ காலமும் தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. இது வடுக பைரவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 23வது பிரகாரம், அதாவது 25 ஸ்ரீ சக்கரத்துக்கு கிட்ட இருக்கிறது. அப்ப 23 அந்த ஒரு ஏரியால இருக்கின்றது, அதாவது ஒன்றும் கொஞ்சம் நெருங்கியாச்சு. இதுக்கு சூரிய பிரகாரம்னு பேரு. சூரிய பிரகாரம். இந்த சூரிய பிரகாரம் 14 லோகங்களையே பிரகாசிக்க செய்கின்ற ஆற்றல் உடையது. இந்த கோட்டைக்கு இடையில் இருக்கிற மாணிக்க மண்டபத்துல ரத்ன சிம்மாசனத்துல செம்மலர்களால் ஆன வாடாத மலர் மாலையை அணிந்து கொண்டு மாணிக்க கிரீடம் தரித்து கொண்டு சக்ஷுஷ்மதி சாயா தேவி என்ற தேவியோடு சேர்ந்து மார்த்தாண்ட பைரவர் இருக்கின்றார். இந்த இடத்துல மார்த்தாண்ட பைரவரை சூரியமூர்த்தின்னு சொல்றாங்க. சூரியமூர்த்திக்கு இது பண்ணி சொல்றாங்க. மார்த்தாண்ட பைரவர் சக்ஷுஷ்மதி சாயா தேவி சமேதரா மார்த்தாண்ட பைரவர் எனப்படுகின்ற சூரியமூர்த்தி நித்தியமா வாசம் பண்றார். இதுக்கு பேர் சூரிய பிரகாரம். அப்புறம் 24 சந்திர பிரகாரம், 25 மன்மத கோட்டை, அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்கரம் என்ட்ரா வருது. ஸோ இது வந்துட்டு அம்பாலோட இடத்துல பைரவரோட ஸ்தானம். அடுத்தது இப்போ வடுக பைரவருக்கு வருவோம். இது வடுக பைரவரோட தியானம். இந்த தியானம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு வனதுர்கா பரமேஸ்வரி கல்பம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இந்த வடுகர் அப்படி சொல்லும் பொழுது
ஒரு எப்படி நம்ம அம்பால பாலா திரிபுர சுந்தரியாக குழந்தை வடிவில் நம்ம வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி பைரவரை ஒரு குழந்தை வடிவில ஒரு சின்ன பையன் பிரம்மச்சாரி உருவுல வழிபடுகின்ற ஒரு மார்க்கம் இந்த வடுக பைரவம். இந்த வடுக பைரவர் பார்த்தீங்கன்னா இந்த 64 பைரவர்களோ இந்த அஷ்ட பைரவர்களோ அந்த கேங்ல வரவே வராது. இவர் தனிச்சு நிற்கிறார். தந்திர சாஸ்திரங்கள்ல உபாசன மார்க்கத்துல ரொம்ப 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 அதி முக்கியமான பைரவர் இந்த வடுக பைரவர். வடுக பைரவர் மகா வித்யா என்று சொல்லக்கூடிய இந்த தசமகா வித்யாவா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வித்யாவா இருக்கட்டும், அதை அத்தனையும் தன்னுள் உள்வாங்கி கொண்ட ஒரு மூர்த்தி. பட் சின்ன பிரம்மச்சாரி மூர்த்தி. நாம வித்தைகளை சித்தி பெறணும்னா இவர் அருள் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஏனென்றால் அத்தனை விதமான மகா வித்யாக்களுக்குமே திறவுகோல் இந்த வடுகமூர்த்தி, வடுக பைரவமூர்த்தி. இவர் தான் டிசைட் பண்ணுவாரு நாம எந்த மார்க்கத்துல இருக்கணும், எந்த வித்யா நமக்கு சித்திக்கும் அப்படி டிசைட் பண்றக்கூடிய மாபெரும் ஆற்றல் உடைய தெய்வம் இந்த வடுக பைரவர். நாம ஸ்ரீவித்யா பூஜையில சரி, சாக்த சம்பந்தப்பட்டமான பூஜைகள்ல ஹோமங்கள் செய்து முடித்த பிறகு இந்த கன்னியா பூஜை பண்ணுவோம், சுவாசினி பூஜை பண்ணுவோம். அந்த பூஜை பண்ணும் பொழுது நல்லா கவனிச்சிருப்பீங்க, முதல்ல கணபதி பூஜை பண்ணுவோம். ஒரு பையனை வச்சு கணபதி ஆவணம் பண்ணி கணபதி பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வடுக பூஜை பண்ணுவோம். பிரம்மச்சாரி வடுக பிரம்மச்சாரி பூஜை ஒன்று பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 9 வயசு 10 வயசு கீழே உள்ள பசங்களை கூட்டி வைத்து ஆடை அணிகளை கொடுத்துட்டு உபச்சாரம் செய்து வடுக பைரவ தியானம் பண்ணி ஆவணம் பண்ணி பூஜை பண்ணுவோம். கணபதி பூஜை, வடுக பைரவ பூஜை, அதுக்கப்புறம் தான் குமாரி பூஜை, சுவாசினி பூஜை, தம்பதி பூஜை பண்ணுவோம். அப்ப அந்த அளவுக்கு வடுக பைரவர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்ப எப்படி லலிதா மகா திரிபுர சுந்தரி மாபெரும் தெய்வம், அவளை அறிவது அவ்வளவு கஷ்டம், ரொம்ப தத்துவங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், முடியல, உன்னை நெருங்க முடியல அம்மா அப்படின்னு கதரும் பொழுதுதான் அம்பாள் கருணை கூர்ந்து பாலையாக வருகின்றார். பாலையாக வரும்பொழுது நம்ம ஒரு குழந்தைய பார்த்தோம்னா பயம் இருக்காது, தூக்கி கொஞ்சணும்னு தோணும், விளையாட தோணும், அப்படியே ஜனீனா பழக தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் அம்பிகை சாட்சாத் பராசக்தி தான் பாலையாக வந்தார். இந்த பாலையாக வந்து அவர் சிறு குழந்தையாக இருந்தாலும் அவர் சாதாரண தெய்வம் கிடையாது, மகத்தானவள். லலிதை மகள் இல்லையா, லலிதா தான் பாலா. அப்போ இந்த பாலா திரிபுர சுந்தரர் அவ மட்டுமே அத்தனையும் கொடுத்துருவா, மோட்சம் உட்பட. அதே மாதிரிதான் இந்த பைரவர். இப்ப சகல வித்தைகளும் தட்சிணாமூர்த்தியிலிருந்து உருவானது, சிவன் தான் வந்தது. அப்ப இந்த தட்சிணாமூர்த்தியோட ஸ்தானம் ஒரு ரிஷி. இப்ப அவரை நெருங்குவது கொஞ்சம் கஷ்டம், நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஆஹா, தட்சிணாமூர்த்தியாச்சே, அவர் ஞான குருவாச்சே, எப்படி நெருங்குறது சொல்லிட்டு அது ஒரு ஸ்டேட் லலிதை மாதிரி. அப்போ சுவாமி பார்த்தார், ஆஹா இந்த நிலையில இருந்தா நம்ம கிட்ட நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிறு குழந்தை எப்படி அம்பிகை பாலையாக வந்தாலோ அதே மாதிரி சுவாமி வடுகராக வந்தார். இப்ப வடுகர் வந்த பிறகு இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, அவ்வளவு கியூட்டா இருக்கார், ஜாலியா இருக்கார். இப்ப இந்த மாதிரி ஒரு உருவத்துல நம்ம தியானம் பண்ணி வழிபடும் பொழுது நம்ம ஈஸியா அட்டாச் ஆயிடுவோம் சுவாமி கிட்ட. அப்போ இந்த வடுக பைரவர் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு இந்த வித்தை சரியா வரும், அந்த மார்க்கம் நம்ம அனுப்பி வைப்பார். இப்போ உபாசகெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்ரீ வித்யாவா இருக்கட்டும், அதுலேயே பல மார்க்கம் உண்டு, கௌல மார்க்கம், சமய மார்க்கம், தட்சிண மார்க்கம்லாம் இருக்கு இல்லையா. இதை கூட நம்ம எதுல ஆசிரிக்கிறோமோ, நம்ம எதுல வந்துட்டு நம்ம பின்பற்றி செல்லுறோமோ அது நாம் எடுத்த முடிவு கிடையாது. நம்ம எந்த குரு பரம்பரையில் இருக்கிறோம், நம்ம எந்த மார்க்கம் ஃபாலோ பண்றோம் என்பது நாம் எடுத்த முடிவு கிடையாது, சாட்சாத் வடுக பைரவர் எடுத்த முடிவு. அந்த மாதிரி சோ மகா வித்யான்னு சொல்லக்கூடியது மகா 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 வித்தைகள், தசமகா வித்யா உட்பட மிகப்பெரிய வித்தைகள். அத்தனை வித்தைகளுக்குமே திறவுகோல், அது நான் பயன்படுத்துற வார்த்தை. வடுக பைரவர் என்பது திறவுகோல், இஸ் a key, இஸ் a key. அந்த லாக் அன்லாக் பண்ற கீ வடுக பைரவர். அப்பேற்பட்ட மூர்த்தி இந்த வடுக மூர்த்தி, வடுக பைரவமூர்த்தி. இந்த மூர்த்தியோட மந்திரம் விசேஷமானது. இத வனதுர்கா பரமேஸ்வரி கல்பத்துல பார்த்தீங்களா, இந்த பைரவரை பத்தியான மந்திரங்கள் அம்பாள் கல்பத்துல இருக்கு. வனதுர்கா பரமேஸ்வரி கல்பம்னு பேரு, விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அர்த்த சிலை. இந்த இப்ப இதுல இருக்கிற வடுகமூர்த்தி ஆகமங்கள சொல்லப்பட்ட வடுகமூர்த்தி, இதோட தியானம் வேற. ஸோ முதல் சொன்ன தியானம் விசேஷமா சாக்த தந்திரங்கள் சொல்லப்பட்டது. இப்ப நான் காமிக்கிற வடுகமூர்த்தி படம் வந்துட்டு சைவாகமங்கள இருக்கின்ற படம். சரிங்களா? ஓகே, அடுத்தது
இதை தவிர்த்து சாக்தத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது 51 சக்தி பீடங்கள். எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். சதிதேவி, சிவபெருமான் அவரை தூக்கி அலைஞ்சாங்க. திருமால் வந்து சக்கராயுதத்துல 51 பாகலை பிரிச்சாங்க. அந்த 51 பாகல் விழுந்த இடம் சக்தி பீடம். இந்த ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் 51 சக்தி பீடத்துக்கும் மாத்ருகா அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய 51 எழுத்துக்கள் அக்ஷரமாக இருக்கின்றது. அந்த 51 அக்ஷரத்துக்கும் தேவதைகள் உண்டு. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆகர்ஷினி இப்படியாக இருக்கின்றது. அம்பியின் அங்கம் அம்பாலோட 51 பாகங்கள் விழுந்த என்னென்ன பாகம் லிஸ்டிங் இருக்கு பாருங்க. எங்க விழுந்துச்சு பாத்தீங்கன்னா முதல் அக்ஷரம் ஆ, அந்த தேவ நாமம் அமிர்தா, அம்பிகையோட அங்கம் யோனி, அது விழுந்த இடம் காமாக்கியா. இப்போ சிவபெருமான் என்ன பண்றாருன்னா இந்த 51 சக்தி பீடங்கள் ஏற்பட்ட பிறகு இதற்கு காவல் வேண்டும். ஏனென்னா அந்த டைம்ல தாரகாசுரன் என்ற அசுரன் இதெல்லாம் அழித்து கொண்டு இருந்தான், நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இவன்ட்டு இவன் முதலிய இவன் மட்டும் கிடையாது, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அசுரர்கள் தீயவர்கள் இவர்கிட்ட காப்பாற்றணும் சொல்லிட்டு சிவபெருமானே 51 பைரவர்களாக 51 பைரவர்களை இந்த 51 க்ஷேத்திரங்களை காவல் செய்யுமாறு பணித்தார். அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் வந்து தாரகாசுரை வதம் செய்தார். அது அதுக்கப்புறம் நடந்த கதை. இது அதுக்கு முன்னுக்கு நடந்த கதை. அப்போ ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் ஒவ்வொரு பைரவர் இருக்காங்க. பாத்தீங்கன்னா காமாக்கியா பாத்தீங்கன்னா உமானந்தா, அந்த பைரவர் உமானந்தா. காமாக்கியா கோயில் மலை மேல இருக்கும். அதை தாண்டி ஒரு ஆறை கடந்து பிரம்மபுத்திரா நதியை கடந்து ஒரு தீவுல இந்த பைரவர் இருப்பாங்க. பல பேருக்கு அது சிவன் டெம்பிளா இருக்கும், சிவனா வழிபடுவாங்க. விஷயம் தெரிந்தவர்களுக்கு அது பைரவர், உமானந்த பைரவர். அதே மாதிரி காசியில பாத்தீங்கன்னா கால பைரவர் எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் விஸ்வநாதர் காலபைரவர் வழிபடாம வரக்கூடாது, பலன் இருக்காது அப்படின்னு. ஆனா சாக்த தந்திரங்கள்ல அது ஒரு சக்தி பீடம். அம்பாலோட மணிகர்ணிகை காது தோடு விழுந்த இடம், அங்க மணிகர்ணிகா கார்டு ஒரு இடமே இருக்கின்றது. ஸோ அந்த இடம் தான் சக்தி பீடம். அப்போ அங்க சக்தி பீடத்துக்கு காவலாக கால பைரவர் இருக்கின்றார். அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் ஒவ்வொரு பைரவர்கள் இருக்கின்றார்கள். கவனமா கொள்ளும். 51 பைரவர்கள் இருக்காங்க. லிஸ்டிக்க கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்லைட். இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் சொன்னா சாக்த தந்திரங்கள்ல பைரவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. பைரவர் சாக்தத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 51 சக்தி பீடங்கள், 51 பைரவர்கள். இந்த ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்பொழுது இந்த 51 கோயிலுக்கு போனீங்கன்னா அதை சம்பந்தப்பட்ட பைரவரை தரிசிக்காம வந்துடாதீங்க. கண்டிப்பா பைரவரை தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது. இப்போ நம்ம பகுதி 4க்கு போறோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 64 பைரவர்கள், அஷ்ட பைரவர்கள், இவர்களை தவிர்த்து இன்னும் பல பைரவர்கள் இருக்கிறார்கள். அதாவது சிற்ப சாஸ்திர நூல்களும் சரி, தந்திர நூல்களும் சரி, ஆகமும் சரி, அன்னைக்கு பைரவர்களை பற்றி பேசுறாங்க. அதுல நான் 2 பைரவர் மட்டும், அதாவது இந்த கூட்டத்துல அடங்காத 2 பைரவர் பற்றி பேச போறேன். இப்போ அது ரொம்ப விசேஷமானது சொர்ணாகர்ஷண பைரவர். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா? ஓகே, அடுத்த ஸ்லைட். இது வந்து சுவாமியோட தியானம். காங்கேய பாத்திரம் டமரும் திரிசூலம் வரம் கரஹி சமசந்ததம் திரிநேத்திரம் தேவியாயுதம் தப்த சொர்ண வர்ஷனம் சொர்ணாகர்ஷணம் பைரவம் ஆசிரயாம்யகம். இந்த பைரவர் பார்த்தீங்கன்னா ஒரு கையில கலசம், ஒரு கையில டமருகம், சூலம், இடது மடியில பைரவி. ராஜா மாதிரி இருப்பார். எல்லா பைரவர்களும் நிர்வாணமாக தான் இருப்பாங்க. 64 பைரவரும் சரி, அஷ்ட பைரவர்கள் எல்லா பைரவரும் நிர்வாணமாக தான் இருப்பாங்க. இந்த ஒரே ஒரு பைரவர் மட்டும்தான் ராஜா மாதிரி இருப்பார். பக்கத்துல தேவி மடியில அமர்ந்திருப்பாங்க, பைரவி மடியில அமர்ந்திருப்பாங்க. இந்த மூர்த்தி ஸ்ரீவித்யா உபாசனையில மிக மிக இம்பார்ட்டன்டான மூர்த்தி. இதை பத்தின விஷயங்கள் ஒரு ரகசியமானது, அதனால நீங்க சொல்ல முடியாது. இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ரீவித்யால விசேஷமாக சொல்லப்பட்ட மூர்த்தி சொர்ணாகர்ஷண பைரவர். பேரே பாருங்க, ஸ்வர்ண
ஆகர்ஷண பைரவர். இந்த பைரவரை வழிபட்டால் சுவர்ணம் ஆகர்ஷணம் ஆகும், பொன் சேரும், பொன்னும் பொருளும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவர் பொன்னும் பொருளும் அளிக்கக்கூடிய மங்களகரமான ஒரு பைரவர். இது விசேஷமாக சொல்லப்பட்ட பைரவ மூர்த்தி. ஓகே, அடுத்ததாக பகுதி 5க்கு போறோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நாம சொன்ன மாதிரி நான் லேட்டஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, மல்லாரி மார்த்தாண்ட பைரவர். மல்லாரி மார்த்தாண்ட பைரவர். ஓகே, இந்த பைரவர் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல ரொம்ப விசேஷமா பல பேருக்கு வந்துட்டு குலதெய்வமாக இருக்கின்ற ஒரு மூர்த்தி மல்லாரி மார்த்தாண்ட பைரவர். அதே கதை தான் அடுத்த ஸ்லைட். என்னன்னா, மணி மல்லன் என்ற அசுரர்கள், மணி மல்லன் என்ற 2 அசுரர்கள் பிரம்மதேவனிலிருந்து வரங்கள் வாங்கி திரிலோகாதிபத்தியம், திரிலோகத்தையே அதிபதியாக ஆகி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அதே சேம் ஹிஸ்டரி தான். அப்போ தேவர்கள்லாம் வழக்கம் போல விஷ்ணு பிரம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களாம் வழக்கம் போல சிவபெருமான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சிவபெருமான் இந்த ஒரு அவதாரத்துல மன்னிக்கணும், இது சொர்ணாச பைரவர் கிடையாது, மார்த்தாண்ட பைரவர். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அப்போ இந்த பைரவர் வந்துட்டு அவதாரம் பண்ணி இந்த மணிமல்லன் என்ற அசுரனை வதைக்கின்றார். இவரோட வரலாறு பிரம்மாண்ட புராணத்துல உத்தர பாகத்துல க்ஷேத்திர காண்டம் என்ற இடத்துல ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரிங்களா, ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பைரவ மூர்த்தி அவரோட சக்தி பார்த்தீங்கன்னா மானசா தேவி. மானசா தேவி இவரோட சக்தி. இந்த மார்த்தாண்ட பைரவர் அவதரித்த தினம் சைத்திர மாசம், சித்திர மாசம் பௌர்ணமி. இந்த அம்பிகை அவள் அவதரித்தது மாக மாசம், அதாவது தை மாசி மாதம், அதுல வருகின்ற பௌர்ணமி. இந்த 2 பேரோட நான் சொன்னேன் இல்லையா, அந்த மகாராஷ்டிரால ஜேஜூர் என்ற ஊர் இருக்கின்றது. அந்த ஊர்ல இவர்கள் ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்துல உற்சவம் மிக பிரம்மாண்டமாக அங்குள்ள மக்களால் மிக மிக பிரம்மாண்டமாக நடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான மூர்த்தி மகாராஷ்டிரால. இந்த மூர்த்திக்கு பத்ம புராணத்திலிருந்து அஷ்டோத்திரங்கள், அப்புறம் வந்துட்டு வராக புராணத்திலிருந்து சகசிரநாமங்கள், பிரம்மாண்ட புராண சகசிரநாமங்கள் எல்லாமே இருக்கின்றது. இவரோட மந்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான மந்திரங்கள். இதை பத்தி தான் மார்த்தாண்ட பைரவ பூஜிதா என்ற சகசிரநாமத்துல அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பாஸ்கர ராயர் இந்த நாமத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த பைரவரை பத்தியான விஷயங்கள் தந்திரங்கள் எந்த நூல்ல இருக்கு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போடுறார். அந்த லிஸ்ட்ல இருக்கும் இந்த பைரவ பத்தி இந்த இடத்துல இருக்கு, இந்த மந்திரங்கள் இந்த இடத்துல இருக்கு சொல்லிட்டு இந்த நாமத்துக்கு விளக்கம் சொல்லும்போது பாஸ்கர ராயரே இவரை பற்றிய விஷயங்களை ரகசியங்களை அவரே பாதி உடைச்சிடுறார். அந்த மாதிரி இவர மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப மந்திர சாஸ்திரங்கள்லயே இவர மந்திரங்கள் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்துட்டு மார்த்தாண்ட பைரவர் பத்தி, மல்லாரி மார்த்தாண்ட பைரவர். இது மகாராஷ்டிரால இவருக்கு வந்து கண்டோபா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அவருக்கு பேர் வந்து கண்டோபா அப்படின்னு மகாராஷ்டிரால இவருக்கு பேர் உண்டு. அது மட்டும் இல்லாம சமர்த்த ராமதாசர் என்ற ஒரு மகான், ராமரை பத்தி அதிகமா பாடுகளை இயற்றிய மகான் இருக்கார் இல்லையா, சமர்த்த ராமதாசர். என்ன பண்றாருன்னா, இந்த மகாராஷ்டிரால ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்க ஜேஜூர் என்ற அந்த பைரவ கஷேத்திரத்தை தாண்டி போன பிறகு ஒரு குதிரையில ஒரு ஆள் ஆஜானுபாக வந்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு எங்க போற, நான் இந்த ஊருக்கு போறேன். அவர் யாரை பார்க்க போறேன்னா சிவாஜி மகாராஜா இருக்கார் இல்லையா, அந்த சிவாஜி மகாராஜாவை பார்க்கறதுக்கு போறார். அவர் நண்பர் சமர்த்த ராமதாஸ் நண்பர் தான் சிவாஜி மகாராஜா. அப்ப அந்த குதிரை வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தான் அந்த சிவாஜி மகாராஜா, நீ எங்க போற, இங்கே இரு அப்படின்னு சொல்ற. அப்புறம் இவருக்கு சந்தேகம் வந்துச்சு. யோசிச்சு பார்க்கிறார், ஏன் இப்படி நடக்குது, இவர் ஏன் தன்னை சிவாஜின்னு சொல்றார் அப்படின்னு சொன்ன பொழுது அவருக்கு புலப்படுகின்றது, ஆஹா நம்ம ஜேஜூர் என்ற ஒரு பட்டணத்தை, ஒரு கிராமத்தை கடந்து வந்து விட்டோம். அந்த இடத்துல மார்த்தாண்ட பைரவர் இருக்காரு, அவருக்கு ஒரு வணக்கம் போடலையே
அவரை வணங்கலையே சொல்லிட்டு அவருக்கு புரிகின்றது. உடனடியாக பட்டாபலை பண்றார். வந்து அந்த ஜேஜூர் என்ற கிராமத்துக்கு போயிட்டு இந்த மார்த்தாண்ட பைரவரை வழிபட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் பாடுகின்றார். அது பைரவரோட ஆரத்தி பாடல்னு சொல்லுவாங்க. அந்த பாடலை அது என்னன்னா பஞ்சானன ஹே வாகன ஆரத்தி சொல்லிட்டு மகாராஷ்டிரா பாஷையில இருக்கு இந்த இந்த ஆரத்தி. அந்த மகாராஷ்டிரால இந்த ஆரத்தி பாடல் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். இந்த மாதிரி மார்த்தாண்ட பைரவர் ராமதாசருக்கு, சமர்த்த ராமதாசருக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணினார். ரொம்ப அது மகாராஷ்டிரா பண்ணினா இந்த பைரவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கின்றார். அடுத்தது இப்போ பகுதி 6க்கு வந்துட்டோம். தமிழ் புராணங்களில் பைரவர். இந்த பைரவரை பத்தி நான் சொன்ன ஏற்கனவே சைவாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, தந்திர சாஸ்திரத்துல ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, நமது தமிழ் புராணங்களையும் ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இதற்கு சொன்ன இந்த வரலாறுகளை பாத்தீங்கன்னா, பல்வேறு முக்கிய திருத்தலங்களில் உறையும் பைரவமூர்த்தியை பற்றி பல்வேறு புராணங்கள் இடம்பெற்றுள்ளன. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பைரவர் இருப்பார். சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 31 கோயிலோட புராணத்தை இது ஸ்தல புராணம் சொல்லுவோம். இது வந்து ஸ்தல புராணம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஸ்தல புராணம் உண்டு. ஸ்தல மகாத்மியம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. இப்ப இந்த ஒவ்வொரு புராணங்கள்ல இப்ப ஒவ்வொரு கோயிலும் புராணம் இருக்கும். இந்த 31 தமிழ்நாட்டு கோயில் ஸ்தல புராணத்துல பைரவரை பற்றின விஷயங்கள் பாடல்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப கந்த புராணத்துல 2 பாட்டு இருக்கு பைரவரை பத்தியே. பழைய காஞ்சி புராணம் அதுலயும் இருக்கு, திருவாவடுதுறை புராணம், காஞ்சி புராணம், திருவானைக்கா புராணம், திருப்பாதிரி புலியூர் புராணம், திருச்செந்தூர் புராணம், கடம்பவன புராணம், கடம்பர் கோயில் புராணம், புலியூர் புராணம், சீர்காழி புராணம். சீர்காழி புராணத்துல பாத்தீங்கன்னா சட்டநாதர்னு பைரவர் அங்க இருக்கார். ரொம்ப விசேஷமான பைரவமூர்த்தி. அந்த கோயிலேயே தெற்கு தென்கிழக்கு பகுதியில அஷ்ட பைரவருக்கு தனியா கோயிலே இருக்கு. சீர்காழி ஞான சம்பந்தர் விசேஷமான ஒரு ஸ்தலம். அது மட்டும் இல்லாம பைரவத்துக்கும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். சட்டநாதர் பைரவர், அங்க பேரு சட்டநாதர்னு பேர் அவருக்கு. அது ஒரு தனி சந்நிதி. பின்னால இன்னும் 8 சந்நிதி இருக்கும் அஷ்ட பைரவருக்கு தனியா. ஒவ்வொரு பைரவருக்கும் ஒரு சந்நிதி இருக்கின்றது. அதே சீர்காழி புராணம், திருப்பூவன புராணம், அவினாசி புராணம், பவானி கூடற் புராணம், திருவோத்தூர் புராணம், மருதூர் புராணம், ஆதித்யகிரி புராணம், திருநெல்வேலி புராணம், மருதவன புராணம், திருநல்லூர் பெருமன புராணம். இங்கதான் வந்துட்டு ஞான சம்பந்தரும் அவர் வந்து முக்தி அடைஞ்ச ஸ்தலம். ஜோதியாக சுவாமி கலந்துனார் இல்லையா? திருநல்லூர் பெருமன புராணம், அங்கேயும் பைரவர் விசேஷம். காசி ரகசியம், திருநாகை காரோண புராணம், திருக்குடந்தை புராணம், மாயூர புராணம், உறையூர் புராணம், திருவம்பர் புராணம், திருவாலொலி புற்றூர் புராணம், விலதொட்டி புராணம், கோயூர் புராணம், திருக்குறுக்கை புராணம், தனியூர் புராணம். இந்த தனியூர் புராணம் இருக்கு இல்லையா, அது மட்டும் எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க. நான் பின்னால் வந்துட்டு இன்னொரு ஸ்லைடு அதை பற்றி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தமிழ்ல புராணங்கள்ல பைரவரை பத்தி அந்தந்த ஸ்தல பைரவரை பத்தி ரொம்ப விசேஷமாக இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாம நமது மூவர்கள் அவர்கள பாடலையும் இந்த விஷயங்கள் இருக்கின்றது. சிவபெருமான் தம்மை அவமானத்திற்குள்ளாக்கிய பிரம்மனின் தலைகளில் ஐந்தாவது தலை, அது நடுத்தலை, தன் வடிவமான பைரவரை கொண்டு கொய்துடுவதாக புராண வரலாறு சொல்லுது இல்லையா? அது வந்து ஞானசம்பந்தர் சொல்றார். அறுத்தான் அயன் தன் சிரம் 5லும் ஒன்றைன்னு ஞானசம்பந்தர் சொல்றார். இன்னுயிர் பார்ப்படைத்தான் சிரம் 5ல் ஒன்றை சேர்த்தவர்னு சுந்தரர் பாடுறார். இன்னுயிர் பார்ப்படைத்தான் சிரம் 5ல் ஒன்றை சேர்த்தவர் நாவுக்கரசர் பாடுறார். விலங்கு மலர் அயன் சிரங்கள் 5ல் ஒன்றை சேதியனை. சேதியன்னா சேதம், அதாவது கொய்தது. விலங்கு மலர் அயன் சிரங்கள் 5ல் ஒன்றை செய்தியனே நாவுக்கரசர் பாடுறார். இந்த நிகழ்ச்சி தான் இந்த மூவருமே பாடுறார். பிரம்ம சிரச்சேதன மூர்த்தி. அடுத்தது அது மட்டும் இல்லாம ரக்தபலின்னு சொன்ன இல்லையா ஆரம்பத்துல, இந்த ரக்தபலி ஏற்றார் பைரவர் என்பதற்கு தமிழ்ல கந்த புராணத்துல ஒரு எவிடன்ஸ் இருக்கு. இதான் அந்த பாடல். உஞ்சலை படு சோரி நீனா யுகுத்தி என்ன நகர்த்தினால்
சொன்ன இல்லையா, திருமால் நகத்தினால் நெற்றியை அந்த அந்த நெர்ஃப அந்த நரம்பை அறுத்தார். நன்ற நெற்றி பிளந்து சோரிதனை பொழுதிட நம்பிரான் வென்றி சேரேனார் பெருஞ்சிரமீதி லேற்ற 100 நூறுன் என்று கூறிடு மாண்டு செல்ல விளைத்து மாயன் விழுந்தனன் என்று கூறிடு. மாயன் அந்த ரத்தம் சிந்தி 1000 வருஷம் ரத்தம் சிந்தினது. அப்பயும் பைரவரோட பாதி கபாலம் கூட நிறையவே இல்லையாம். மாயன் என்பது விஷ்ணு பகவான், திருமால் மயங்கி விழுந்துட்டாராம். இதுக்கு எவிடன்ஸ் நான் சொன்ன அந்த புராண கதைக்கு எவிடன்ஸ் கந்த புராணத்துல இந்த பாடல் இருக்கின்றது. ரத்த பலி ஏற்றார் பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது இப்போ பகுதி 7க்கு வரும். வளம் தரும் பைரவ வழிபாடு. இந்த பைரவர் வழிபாடு இப்போ நான் பார்க்கலாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஆகமங்களில் புராணங்களில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை தொகுத்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டபடி எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லையா? நாம தான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமே, திடீர்னு இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம அடுத்த சைட் போகலாம். மாய பிறப்பறுத்து மகிமைகள் பல தரம் ஸ்ரீ பைரவரை குறித்த ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன் உண்டு. இப்போ ஒவ்வொரு நாள் 7 நாள் இருக்கு. இந்த 7 நாள்லயும் ஒவ்வொரு நாளுக்கும் விசேஷமான வழிபாடு முறைகள் உண்டு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ராகு காலத்துல ருத்ராபிஷேகம் செய்வித்து வடைமாலை சாற்றி வழிபட்டால் திருமண பேரு கைகூடும். கடன் வாங்கி வட்டி அசல் கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி புனுகு சாற்றி வெண்பொங்கல் வைத்து வழிபாடு செய்தால் நலன் கிடைக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். சீக்கிரம் திருமண பேருக்கும் கடன் அடையவும். திங்கட்கிழமை வில்வார்ச்சனை செய்யறது, இல்லைன்னா திங்கட்கிழமை சங்கட சதுர்த்தி அன்னைக்கு பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யறது, சந்தன காப்பு போடுறது, நந்தியாவட்டையை மலர் கொண்டு அணிவித்து வழிபாடு செய்யறதா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும். யாருக்கெல்லாம் இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கோ திங்கட்கிழமை வில்வார்ச்சனை பண்ணி பன்னீர் அபிஷேகம் பண்ணா நந்தியாவட்டை மலர் கொண்டு பூஜை செய்தால் இந்த நோய் விலகும். செவ்வாய்க்கிழமை விலகு தீபம் ஏற்றி வழிபட்டால் இழந்த பொருள், ஒரு பொருள் காணாம போயிருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூபிளா இருக்கும், அது கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை மாலை பைரவர் வழிபட்டால். அடுத்ததாக புதன்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூமி லாபம் கிடைக்கும். யாரா நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா புதன்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சாலை சிறந்தது. வியாழக்கிழமை பைரவருக்கு விளக்கேற்றி நார்மல் விளக்கு ஏற்றி வந்தாலே இந்த ஏவல் பில்லி சூன்யம் விலகும். பைரவர்கிட்ட இது அத்தனையும் அண்டாது. வெள்ளிக்கிழமை மாலையில வில்வார்ச்சனை பண்றது செல்வ பேரு கிடைக்கும், 16 செல்வங்களும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வில்வ அர்ச்சனை. சனிக்கிழமை சனி பகவானுக்கு குரு பைரவர் தான். பைரவர் தான் சனி பகவானுக்கே குரு. அதனால சனிக்கிழமை பைரவரை வந்துட்டு விசேஷமா வழிபடுறதுனால இந்த அஷ்டம சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் விலகி நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கால பைரவர் வந்துட்டு இந்த பூமியை தாங்குகின்ற 8 நாகங்களுமே பைரவருக்கு மாலையாக இருப்பதனால் அவரை வழிபடுவதால் சர்பதோஷமும் நீங்கும். பைரவர் பார்த்தீங்கன்னா அவர் நாகத்தையே பூண்டுலாம் அணிஞ்சிருப்பார், அது மட்டும் இல்லாம மாலைக அணிஞ்சிருப்பார். அதனால அவர் வழிபடுவதால் இந்த சர்பதோஷமும் சேர்ந்தே விலகும். அடுத்து இது வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள பைரவ வழிபாட்டின் பலன்கள். அது மட்டும் இல்லாம நாம வந்துட்டு தேய்பிரை அஷ்டமியில வந்துட்டு பைரவருக்கு விசேஷமா ஆராதனை பண்றோம். தேய்பிரை அஷ்டமினாலே இப்ப எல்லாருக்கும் தெரியும் அது பைரவ ஆராதனைக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 6 தேய்பிரை அஷ்டமிகள்ல பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டால் நல்ல குழந்தை செல்வங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் அஷ்டமி திதியிலையும் தமிழ் மாசத்துல வருகின்ற ஆயில்யம், சுவாதி, மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்களை விசேஷமாக பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்துல மதிப்பு, பதவி உயர்வு, இதெல்லாம் தொழில லாபம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த நட்சத்திரம் ஆயில்யம், சுவாதி, மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரத்துல பைரவர் வழிபட்டா உத்தியோக பிரச்சனைகள், பதவி உயர்வு, தொழில் லாபம் இதெல்லாம் கிட்டும். அது மட்டும் இல்லாம தேய்பிரை அஷ்டமியில பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஞ்ச தீபம் பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் கவனிக்கணும். இந்த 5மே மிக்ஸ் பண்ணி ஏற்றக்கூடாது. இப்போ நிறைய இது வருது பஞ்ச எண்ணெய்ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க மிக்ஸ் பண்ணி,
அப்படி வைக்கக்கூடாது. இந்த 5 எண்ணெய்களையுமே தனித்தனியாக தீபம் ஏற்றி தான் ஏற்றணும். அகல் விளக்குல ஏற்றலாம். இந்த பஞ்ச தீபம், பஞ்ச எண்ணெயில் கொண்டு தீபம் ஏற்றுவதால் நம்ம எண்ணிய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது ஐதீகம். இது தேய்பிறை அஷ்டமி அது சம்பந்தப்பட்டமான வழிபாடுகள். அடுத்ததாக சனி பிரதோஷம். பைரவ சுவாமிக்கு தயிர் அன்னம், தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நைவேத்தியம். அப்போ இந்த சனி பிரதோஷ காலத்துல பைரவருக்கு தயிர் அன்னம் செய்து வழிபட்டால் வழக்குகளில் வெற்றி கிட்டும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். அதே மாதிரி தை மாசம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கால பைரவ அஷ்டகம் படித்து வந்தால் எதிரிகள் அழித்து கடன்கள் தீர்ந்து யமபயம் மட்டும் இல்ல எந்த பயமும் எவர் பயமும் இருக்காது. இது தை மாசத்துல ஆரம்பிக்கணும். முதல் செவ்வாய்க்கிழமையில இருந்து எவ்ரி டியூஸ்டே கால பைரவ அஷ்டகம் படிச்சுட்டே வந்தா இந்த பலன் சொல்லப்பட்டிருக்கு. இது தை மாதம். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தம்பதிகள் 6 தேய்பிறை அஷ்டமி நாள்ல சிவப்பு அறையில் அர்ச்சனை பண்ணினா சீக்கிரமாக குழந்தை பேர் கிட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் மாலை வேலைகளை முதலே சொல்லிட்டேன், வில்வேலைகளால் அர்ச்சனை பண்றதுனால அதுவும் சுவாமிக்கு சாசனம் அர்ச்சனை பண்ணீங்கன்னா வறுமை துன்பத்திலிருந்து மீண்டு வரலாம். வறுமை நீங்கிறதுக்கு இதான் பரிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இழந்த சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கு மிளகை ஒரு சிறிய துணியில கட்டி முடிச்சிட்டு பைரவமூர்த்திக்கு முன்னால் அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் இழந்த பொருளோ சொத்துக்களோ எதை அர்ச்சனை செய்யறோமோ அது சீக்கிரம் கிடைச்சிடும். இது முன்னே சிம்பிளா சொல்லிதான் இப்ப டீட்டெயில்ஸ். ஸோ மிளகு விளக்கு சொல்லுவாங்க. மிளகு துணியில கட்டி அகல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வழிபட்டா இழந்த பொருள் கிடைக்கும். அடுத்து வழக்குகள் வெற்றி பெறத்துக்கு இன்னொரு விதமான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. பைரவர் முன்னுக்கு 9 முறை பைரவருக்கு அர்ச்சனை செய்து தயிரன்னம், முதல்ல சொன்ன தயிரன்னம் தான் வழக்கு வெற்றிக்கு பரிகாரம். இங்கே அதான் திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. தயிரன்னம், தேங்காய், தேன் இதெல்லாம் சுவாமிக்கு நிவேதனமாக படைத்து வழிபட்டால் வழக்குகளில் வெற்றி உண்டாகும், எதிரிகள் தொல்லை நீங்கும், வியாபாரத்துல லாபம் வரும், இந்த பில்லி சூன்யம் இந்த தொல்லைகள்லாம் முற்றிலுமாக நீங்கும். திருமணம் நடைபெறத்துக்கு சொன்ன மாதிரி ருத்ராபிஷேகம், விபூதி அபிஷேகம், வடமாலை சாத்தி சாசன அர்ச்சனை பண்ணா சீக்கிரம் திருமணம் நடக்கும். சொன்னது ஞாயிற்றுக்கிழமை. இது வந்துட்டு தனியான ஒரு பரிகாரம். ஸோ இந்த மாதிரி பைரவ சுவாமி ஆராதனை இருக்கின்றது. அடுத்ததாக ரொம்ப இந்த விஷயத்த யாரும் கேட்கறதே கிடையாது. நல்ல குருநாதரை அடைய நம்ம எப்பவுமே வந்துட்டு லௌகிகமாக கேட்டுட்டு இருக்கோம். மெட்டலிஸ்டிக் வேர்ல்டு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஆன்மீகத்துல நம்ம எப்ப எதை கேட்டிருக்கோம்? எதுவுமே கிடையாது. இதுல இருந்து அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆகம தந்திர சாஸ்திரங்களில் வல்லவரான ஒரு குரு அமைய வேண்டும் எனில் பைரவ மூர்த்தியை இடைவிடாம வழிபட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு உயர்ந்த ஞான குரு அமைந்து உபாசனா மார்க்கத்தில் முன்னேற்றம் கிட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வடுக பைரவர் பத்தி. எல்லா வித்தியைக்கும் அவர்தான் திறவுகோல் இருக்கு. இந்த உபாசன மார்க்கத்துல நம்ம அடுத்த படி கொண்டு செல்ற பொறுப்பு பைரவர்கிட்ட தான் இருக்கு. ஆகையினால நமக்கு குரு கிடைக்கல, நல்ல ஒரு குரு கிடைக்கணும், உபாசனை முன்னுக்கு வரணும்னா பைரவ வழிபாடு, அதுவும் ஸ்பெஷலா வடுக பைரவ வழிபாடு மிகவும் சிறந்தது. அதே மாதிரி சனி பகவான் ஏற்படுகிற கஷ்டம் நீங்க இந்த பைரவ சுவாமியை தான் நம்ம வணங்குறது சால சிறந்தது. இப்பேற்பட்ட இவ்வளவு பெருமைகளுக்குரிய பைரவ மூர்த்தியை அன்றாடம் வழிபட்டு நாமும் நலமும் வளமும் பெற்று உய்வோம். அடுத்ததாக இது பைரவர் வழிபாடு பற்றின விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். நான் ஏன் கொடுத்தேன்னா இந்த அஷ்ட பைரவர்களுக்கு நான் சொன்ன வாகனம் சொல்லியாச்சு, சக்திவிடம் பிராமி மாதிரி சொல்லியாச்சு. நவக்கிரகங்கள் ஒவ்வொரு பைரவரும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார்கள். இப்ப அசிதாங்க பைரவர் குரு கிரகம். இப்ப இந்த குரு கிரகத்துல இருக்கிற கஷ்டங்கள் தீரும்னா நீங்க அசிதாங்க பைரவரை வழிபட்டா இந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி குரு பைரவருக்கு சுக்கிரன், சண்ட பைரவருக்கு செவ்வாய், குரோதன பைரவருக்கு சனி, உன்மத்த பைரவர் புதன், கபால பைரவருக்கு சந்திரன், வீக்ஷண பைரவருக்கு கேது, சம்ஹார பைரவருக்கு ராகு. இந்த 9 கிரகங்களுக்கும் இந்த அஷ்ட
பைரவர்கள். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சூரியன் இருக்க மாட்டாரு. சூரியன் வந்துட்டு அவரே ஒரு மார்த்தண்ட பைரவர் தானே. ஸோ சூரியன் தவிர்த்து மற்ற 8 கிரகங்களுக்கு இந்த அஷ்ட பைரவர்கள் தான் நாதர்கள். அதாவது இவங்க வழிபட்டா சரியாகிடும். நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம்தான். ஆதித்யர்கள் 12 பேர் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாசம், அதாவது சித்திரை ஆரம்பிச்சு பங்குனி முடிய ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு ஆதித்யர் வந்துட்டு அதிபதி. இப்ப சித்திரை மாசத்துக்கு அம்சுமான், வைகாசிக்கு தாதா, ஆணிக்கு சவிதா, இந்த மாதிரி 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேருக்கும் பிராண தேவதையாக பைரவர் தான் இருக்காங்க. இப்ப சித்திரை மாசத்துக்கு அம்சுமான் சண்ட பைரவர், அடுத்த மாசத்துக்கு குரு பைரவர், ருரு பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், சொர்ணோஷ பைரவர், வடுக பைரவர், கஷேத்திர பால பைரவர், பீஷ்ண பைரவர், அசிதாங்க பைரவர், குரோதன பைரவர், சம்ஹார பைரவர், சட்டநத பைரவர். இந்த 12 பைரவர்களும் 12 மாசத்துக்கு அதிபதியா இருக்கின்ற 12 ஆதித்யர்களுக்கு பிராண தேவர்கள். அடுத்தது பகுதி 8 பைரவ கஷேத்திரங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா இது நேத்து கிளைங்கில் இருக்கிற காலச்சக்கர பைரவர் போட்டோ ரொம்ப அழகா இருந்தது. இந்த சிலை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நேற்று நடந்த பைரவ ஹோமத்தின் எடுக்கப்பட்ட போட்டோ இது. அடுத்த சிலை முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களும் சிவாலயங்கள்ல பைரவர் இருப்பார், கண்டிப்பா இருப்பார். ஸோ இதுல கொடுக்குற லிஸ்ட் வந்துட்டு அந்தந்த கோயில்ல பைரவரே விசேஷமாக இருக்கின்றார். இப்ப திருக்கண்டியூர் அந்த பிரம்ம சிரச்சேதனம் நடந்த ஊர், பிரம்ம தலை கொய்தார் இல்லையா, அது நடந்த ஊர் திருக்கண்டியூர். ஸோ அங்க பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்ப சொல்றது தமிழ்நாட்டு கோயில்கள். திருக்கண்டியூர், க்ஷேத்திர பாலபுரம், அந்த ஊருக்கே க்ஷேத்திர பாலபுரம் தான் பேரு. சீர்காழி முதலே சொன்னேன், அங்க வந்துட்டு பைரவர் ஃபேமஸ். அதை சட்டநாதர், அவர் பேர் சட்டநாதர். அதுக்கு பின்னாடி அஷ்ட பைரவர்கள் தனியாக கோயில் உண்டு, அது சீர்காழி. திருக்கொடுகுன்றம், திருவான்மியூர், நாகை, காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல 2 கோயில விசேஷம் பைரவர் இருக்கார். பழைய காஞ்சி, அப்புறம் வந்து இப்ப இருக்கிற காஞ்சியில. தில்லை சிதம்பரத்துல பைரவர் வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் தான் அங்க இருக்கார். சொர்ண பைரவர் தான் அங்க இருக்கார் தில்லையில. திருப்பரங்குன்றத்துல அந்த மலை, திருப்பரங்குன்ற மலைக்கு மேல விஸ்வநாதர் விசாட்சன் கோயில் இருக்கு. அந்த கோயில வந்து பல சிற்பங்கள், குடைவரை சிற்பங்கள் இருக்கின்றது. அதுலயும் பைரவர் விசேஷமாக இருக்கின்றார். திருப்பரங்குன்றத்து மலை மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க வந்து பைரவர் இருக்கின்றார். திருச்செங்காட்டங்குடி, இது வந்து பைரவரோட ஒன் ஆஃப் த லீலைகள் நடந்த ஒரு இடம். திருவண்ணாமலை கால பைரவர். தமிழ்நாட்டிலேயே இருக்கிற எல்லா கோயில்லையும் இருக்கிற பைரவரை விட இந்த பைரவர் பெருசு, 7 அடி பைரவர். திருவண்ணாமலை பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷமான பைரவர். திருவண்ணாமலை அங்க இருக்கிற கால பைரவர். தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், திருவாரூர், திருவாசி, திருவானைக்கா, பூவானைக்குடி, கொருக்கை, சேரன்மாதேவி, தூர்வாசபுரம், சிவாயம், வேலூர், புல்வயல், சேந்தமங்கலம், விழுப்புரம், திருவாரூரை, வைரவன்பட்டி. இந்த வைரவன்பட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேரே வைரவன்பட்டி தான். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பைரவரே அங்க வந்து அவரே வந்து சுனை உருவாக்கினாராம். அதாவது அந்த ஊத்து தண்ணி இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறது பைரவர் தானா. ஸோ அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே வைரவன்பட்டி. அப்புறம் தனி கோயில். இந்த தனி கோயில் என்பது பார்த்தீங்கன்னா, மேற் சொன்ன அத்தனை கோயிலையும் சிவாலயங்கள்ல பைரவர் விசேஷமாக வீச்சிருக்கின்றார். ஆனா இந்த தனி கோயில் வந்துட்டு இஃப் நாட் மிஸ்டேக்கன் திருச்சியா, எங்க மாயவரம், திருச்சி அந்த ஏரியால தான் இருக்கு. இந்த தனி கோயில் வந்து 12ஆம் நூற்றாண்டிலேயே பைரவருக்காக தனியாக உள்ள கோயில். அங்க பைரவர் தான் மூலமூர்த்தி. பைரவருக்கான இருக்கிற ஒரே கோயில் தனி கோயில். முதல்ல பார்த்தோம் தனி கோயில் புராணம் 31வது லிஸ்ட்ல போட்டிருப்பேன். ஸோ அந்த கோயில புராணம் அங்க இருக்கின்றது. ஸோ இந்த கோயில மூலவரே பைரவர் தான், பைரவர் மட்டும் தான் அங்க இருக்கார். தனி கோயில், அது பேரு தனி கோயில். இது தமிழ்நாட்டு கோயில்கள். நான் லிஸ்ட் பண்ணது 28 தான். ஆக்சுவலி நிறைய இருக்கு. பைரவர் விசேஷமாக இருக்கக்கூடிய கோயில்கள் அநேகம். பட் எனக்கு இருந்த டைம் கான்ஸ்டன்ட்னால நான் 28 தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆந்திராவில் பைரவ கொண்டான ஒரு ஊரே இருக்கு, அங்க பைரவர் விசேஷம். குத்தம் என்ற ஊர், ராமகிரி என்ற ஊர், இந்த 3 இடத்துல பைரவர் விசேஷமாக இருக்கின்றார். கர்நாடகாவில் சீதப்பெட்டா என்ற ஊர், கோலார் என்ற ஊர். வடநாடு அதாவது நார்த்ல பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்ல பைரவர் விசேஷம். ஹொய்சாலா என்ற ஊர்ல பைரவர் விசேஷம். எல்லோரா வந்து அந்த குகை சிற்பங்கள் நிறைந்த அந்த அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கேயோ பைரவர் இருக்கின்றார். காசி பற்றியா நிறைய இது பண்ணா எல்லாத்துக்கும் காசி பற்றி தெரியும். காசி இருப்பவர்
கால பைரவர். அது மட்டும் இல்லாம காசிலேயே வந்துட்டு 8 திக்குகளையும் காக்கக்கூடிய அஷ்ட பைரவர் கோயில்கள் இருக்கின்றது. இந்த அஷ்ட பைரவர்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனி கோயில் சொல்ல முடியாது. சில சின்ன சின்ன கோயில, ஏன்னா அம்பாள் கோயில, மற்ற கோயில்ல ஒரு சன்னதியில இருப்பாங்க. அங்க பார்த்தா அங்க இருக்கும் அசிதாங்க பைரவர் அப்படி இருக்கும். அந்த மாதிரி 8 பைரவர்கள் காசி சுத்தி காவல் காத்துட்டே இருக்காங்க. மெயினா இருக்கிறது கால பைரவர். நம்ம சொன்னோம் இல்லையா, அஷ்ட பைரவருக்கு தலைவரே இந்த கால பைரவர் தான். ஸோ காசி என்பது பைரவருக்கு விசேஷமான ஒரு ஸ்தலம். அதை பத்தி நான் சொன்ன அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த வகையில இன்றைய டாபிக் நான் வந்துட்டு பைரவ உபாசனை, காஷிகா புராதி நாத கால பைரவம் பஜே என்று சொல்லி பைரவ உபாசனை என்ற எனது டாபிக்கை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜி. ரொம்ப அற்புதமா பல அரிய தகவல்களை தொகுத்து வழங்கியிருந்தீங்க. வரலாறு தொட்டு அதுல இருந்து 64 பைரவர்கள், அஷ்டாங்க பைரவர்கள், அதோட ஸ்ரீவித்யால பைரவர்கள் எங்கெங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்காங்க, என்ன முக்கியமான தகவல்கள், இது எல்லாத்தையும் தொட்டு எல்லோரும் எதிர்பார்த்த பலன் என்ன பைரவரை வழிபட்டா அப்படின்றதையும் அழகா வரிசைப்படுத்தி சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா பலருடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அப்படி இன்னும் கேள்விகள் இருந்தால் மையான்மர்கள் கேள்விகளை தொடுக்கலாம். கேள்விகள் இருந்தா அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம் அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல மெசேஜ் அனுப்பலாம். குருகளை கேளுங்க, உங்களை அறிமுகப்படுத்தி கேள்வி கேட்கலாம். ஐயா நமஸ்காரம். அடியேன் சுப்பிரமணியம் குருக்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் 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 அண்ணா, நீங்க தானா? ரொம்ப சிறப்பா இவ்வளவு நேரம் உங்களுடைய உரையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உபதேசமா எடுத்துக்குவோம் அதையும். இருந்த போதிலும் ஒரு எனக்குள்ள முதல்ல ஒரு 2 கேள்வி இருந்துச்சு. நீங்க கடைசியா அர்த்தம், அதாவது தர்மார்த்த அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை வேண்டி சுவாமி பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி பண்ணா இது கிடைக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. அப்ப வழிபாடுங்கிறது வந்து வெறும் அர்த்தத்தை தேடிதான் இருக்கா அப்படின்னு தோணும் பொழுது கடைசியா நீங்க ஒரு செக் வச்சீங்க பாருங்க. இது அது மட்டும் இல்ல, அதாவது குரு பரம்பரையை தேடி கூட இந்த வழிபாடு தான் வருது அப்படின்னு. அங்கதான் ஒரு சிறப்பான விஷயம். அது அடியேன் இங்க கண்ணிக்கு கட்டுக்கிட்டுது. அடுத்து வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இது பொதுவா இப்ப நீங்க விளக்க போறதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா பைரவர் வழிபாடு நான் ஈடுபடலை. ஏன்னா முழுக்க எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், அம்பாள் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்பாள் சுவாமி அம்பாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். குருநாதர் வழிகாட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்கால விளக்கு, அதுல விளக்கு இதுல விளக்கு, அதெல்லாம் சொல்ல விரும்பல. சோ இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா? இதெல்லாம் எப்படி உருவாகுனதுல இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அர்த்தம் சம்மந்தப்பட்டு தான் வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னா ஒரு ஞானம் கிடைக்கும், உங்களுக்கு வந்துட்டு அனுகிட்ட யாரும் அது பண்ண மாட்டாங்க. இல்லை நீ இது பண்ணு உனக்கு காசு கிடைக்கும், உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதான் ஃபர்ஸ்ட்டாக வந்து மக்கள் அதை அட்ராக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து மக்களை வந்துட்டு இந்த வழிக்கு திருப்புறது. ஸோ ஆனால் இது இப்போ சொல்கிறது அது பொய்ன்னு ஆகிறாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த மந்திர சாஸ்திரங்கள் ரொம்ப அழகாக அதில் கம்போசிங்கே அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து பணம் வரும்னா அந்த மந்திரம் பண்ணா எப்படி பணம் வருதுன்னா அந்த மந்திரத்தோட அமைப்பே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வச்சுதான் வந்துட்டு மக்களை வந்து இந்த வழிக்கு கொண்டு வருது. ஆனால் நம்ம சொல்ற அத்தனை சுவாமி, எந்த ஒரு சுவாமி எடுத்துக்குங்க, செல்வம் கொடுக்குற சுவாமியா இருக்கட்டும், கல்வி கொடுக்குற சுவாமி, எந்த ஒரு சுவாமியா இருக்கட்டும், நீங்க இந்த அர்த்தம் என்ற விஷயத்தை தள்ளி வச்சுட்டீங்கன்னா அத்தனை மூர்த்திகளுமே நமக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய, ஞான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய, ஆன்மீகத்துக்கு உள்ள தெய்வமாக தான் இருக்கிறார்கள். இந்த அர்த்தம் என்பது என்னன்னா, இந்த லௌகிக வாழ்க்கை இதெல்லாம் தேவை, ஸோ இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க அப்படி சொல்றதானே ஒழிய இவர்கள் அதுக்காக மட்டுமே உள்ள தெய்வம் அப்படி கிடையாது. அது அத்தனை மூர்த்தியும், அம்பாலா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், அத்தனை அவதாரமாவே இருக்கட்டும், நம்ம வந்து இந்த ஆன்மீகத்துல பார்க்கும் பொழுது அந்த பாதைக்கு கண்டிப்பா நம்ம கூட்டி போவார்கள். பட் என்னன்னா நம்ம அந்த அறியாமை இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு செல்வத்துக்கு லக்ஷ்மி, படிப்புக்கு சரஸ்வதி, பைரவர்னா இந்த பில்லி சொல்லா போயிடும், வேலை கிடைக்கும், இந்த மாதிரி அப்படி வந்து பண்றது வந்து ஒரு அறியாமை தான். பட் இட் நீடட் ஆக்சுவலி. ஸோ அதுல இருந்தாலே எல்லாமே முன்னுக்கு வர முடியும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது இல்லாமல் வர முடியாது இல்லையா? எப்படி உடனே ஞான மார்க்கத்துக்கு போக முடியும்? ஆனா இங்கதான் ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் தேவைப்படுகின்றது. அப்ப அங்கேயே இருப்பது
அறியாமை, அதெல்லாம் கடந்து மேல போயிட்டே இருக்கிறது தான் ஞானம். ஸோ அப்ப நாம எல்லாருமே வந்துட்டு அந்த லெவலை தாண்டி மேல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது முதல் கருத்து நீங்க சொன்ன விஷயம் முதல். அதாவது கடைசியில வந்துட்டு நான் வந்துட்டு எப்பவுமே இந்த அர்த்தம் சம்பந்தப்பட்டமான விஷயங்களை சொல்லி 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 கடைசியில் ஞானத்துக்கு நான் எப்பவுமே கொண்டு வர்றது என்னோட வழக்கம். ஸோ அது கடைசியில அந்த மேட்டராக வச்சிருந்தேன். ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சுது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தவிர்த்து ஆஹ் இந்த விளக்கு சொன்னீங்க இல்லையா, அது வந்துட்டு உண்மையாவே கொஞ்சம் வருத்தக்கூடிய விஷயம்தான். ஏனென்றால் நம்ம வந்துட்டு ஆஹ் சாஸ்திரங்கள்ல முக்கியமா இந்த காளிகா புராணம், பேட்காரணி தந்திரம், இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம பயன்படுத்துற பூக்கள் கூட நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூவை வந்துட்டு நம்ம கவிழ்த்து சுவாமிக்கு போடக்கூடாது, அப்படியே அந்த மலர்ந்த வகையில போடணும். இப்ப கவிழ்த்து போட்டா என்ன நடக்கும்னா, நம்ம எந்த நோக்கத்துக்காக பூஜை பண்றோமோ எதிர்மறை பலன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம காசு வேணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், காசு வேணும், வறுமையா இருக்கு, பணம் வேணும், செல்வம் வேணும்னு சொல்லிட்டு தாமரையில அர்ச்சனை பண்றோம்னா, அந்த தாமரை கவுத்து போட அர்ச்சனை பண்றோம்னா இருக்கிற செலவும் போயிடும். அந்த மாதிரி பல ரூல்ஸ் வந்துட்டு தந்திரங்களையும் சரி, புராணங்களையும் சரி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கு. அப்ப இந்தந்த பழங்கள் பயன்படுத்தணும் நெய்வேத்தியத்துக்கு, இந்த பழம் எப்படி இருக்கணும், சில பழங்கள் நம்ம வந்து அறுத்து வைக்கணும், சில பழங்கள் முழுமையா செடியில எப்படி காய்க்குதோ அப்படிதான் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது அறியாமையால இந்த கத்திரிக்காய் விளக்கு, அந்த எண்ணெய், இந்த எண்ணெய் சேர்ந்து வந்து கண்டிப்பாக அனுகூல பலனை கொடுக்காது, பிரதிபலன் தான் கொடுக்கும். அனுகூலம் என்றால் நமக்கு சாதகமான பலன், பிரதிபலன் என்றால் சாதகம் அற்ற எதிர்மறை பலன். ஸோ இது ரொம்ப தப்பு. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் சேராங்கன்னா முதல் கேள்வி என்ன நான் எப்பவுமே கேட்பேன்னா, இந்த சேரிங்கள இதோட ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு, எந்த புராணத்துல சொல்லியிருக்கு, எந்த ஆகமத்தில் சொல்லியிருக்கு, அப்படி மாதிரி கேட்டுருணும். அதுக்கு பதில் வராத பொழுது நம்ம அதை ஏற்க முடியாது. இந்த கத்திரிக்காய் விளக்கு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து பலன் கொடுக்கறதோ பிரச்சனை இல்லை, ஆனா எதிர்மறை பலனை கொடுத்துரும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தப்பான விஷயங்கள் மட்டும்தான். இப்ப நான் கொடுத்த அந்த விஷயங்களை வந்துட்டு புராணங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஓகே, சரிங்கய்யா, ரொம்ப நன்றி, சிறப்பான விளக்கம். நன்றிண்ணா, நன்றிண்ணா. அடுத்தது சாய்ராமா. ஸ்ரீமாத்ரே நமஹா. அடியே நாராயணா. நமஸ்காரம் ஐயா. நாராயணா நாராயணா ஐயா, எனக்கும் ஒரு கேள்வி இருக்கேன். நான் பாதியில தான் வந்தேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து சில கேள்விகள் எனக்கு இருக்கு, அதனால நான் கேட்குறேன். நான் முடியுங்களா ஐயா? கண்டிப்பா தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். நாராயணா, உங்களுக்கு தெரியாது ஐயா, கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் உங்கள் நம்பிக்கையில் கேட்குறேன் உங்ககிட்ட நான். ஐயா, நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த பைரவ வழிபாட்டில் காபாலிகம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போது காபாலிக வழிபாடு வந்து அது முற்றிலும் வேற. இப்போ கோயிலில் நடக்கிற வழிபாடுகள் வந்து வேற. அது வைதிகன்னு சொல்லுவாங்களான்னு தெரில எனக்கு, அந்த தெரில, எனக்கு பேர் தெரில எனக்கு. இப்போது அப்போ காபாலிகம்னு சொல்கிறப்ப அதில் நிறையா விதிமுறைகள் இருக்குது, பலிகள்லாம் இது கொடுப்பாங்க இல்லையா. அப்போது அந்த பூஜைக்கும் இந்த பூஜைக்கும் ஆன ஒற்றுமை எதுவும் இருக்கா? இப்போ வந்து அந்த பூஜை காபாலிக பூஜை பண்ணால் தான் இந்த பலன் முற்றிலும் கிடைக்கும், இந்த பூஜை சாதாரண தான், இந்த பூஜைக்கு அந்த பூஜைக்கு ஈக்குவலாக வந்து இந்த பூஜை நம்ம செய்ய முடியுமா? அது ஒரு கேள்வி எனக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இது வரும், ஏன்னா அப்படி பூஜை பண்ணால் தான் பலன் அதிகம், பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வந்துடும் இல்லையா. அதனால தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒன்று. அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, பைரவருக்கு வந்து முந்திரி மாலையை சொல்லியிருந்தீங்க நீங்கள். அப்போது நம்ம மலர்களால் தான் இறைவனுக்கு வந்து மாலை சாத்துறோம்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அப்போ வந்து சில மாலைகள் இப்படிலாம் அனுபவிக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஏலக்காய், இப்போ தான் நீ முத கேள்விப்படுறேன், முந்திரி மாலை கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்போ இதெல்லாம் வெளியே இருக்கா? இதை நம்ம வந்து இப்போ இறைவனுக்கு வந்து அதை சாத்தணும்னாக்கா, முந்திரி மாலையை சாத்தணும்னாக்கா அந்த மாலையை என்ன செய்யணும்? நம்ம அந்த மாலையை பிரசாதமாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலாமா, சாப்பிடலாம், உட்கொள்ளலாமா, இல்லை வந்து அது வந்து நம்ம என்ன செய்வாங்க, அதை வந்து என்ன செய்யணுங்கிறது அதுக்கு விளக்கம் வேணும் எனக்கு. அப்புறம் மேலே ஐயா சொன்னது போல் அவர் சொன்னார், இந்த மாதிரி விளக்கு வந்து ஏற்றுறாங்கன்னு சொன்னார் இல்லையா, அதோடு சேர்ந்து சம்மந்தப்பட்டது தான் இந்த மாலையும். இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க முதல்ல வந்துட்டு, இந்த மாதிரி மலர்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து கவிழ்த்து அர்ச்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அது என்ன என்னோட கேள்வினாக்கா, இப்போ கோயிலை தான் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம், நம்ம வீட்டில் யாரும் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது குறைவு, பாமர மக்கள் வந்துட்டு. வீட்டிலனா நம்ம மெதுவாக நிதானமாக எந்த பூவை புஷ்பமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது போல் அதை நம்ம போடாமல் வைக்கலாம், நிமிர்த்தே வைக்கலாம். இப்போ கோயிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம்னாக்கா அங்கே வந்து அவங்க பூவை வந்து எங்கே நின்று அதை வீசுகிறாங்கங்கிற நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ அந்த ஒவ்வொரு பூவும் போயிட்டு வந்து நிமிர்ந்து தான் கவிழ்ந்து விழுவாமல் இருக்குமாங்கிறது வந்து தெரியாது நமக்கு. அதனால தோஷங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கா?
அப்படி பார்க்க போனோம்னா கோயிலை நம்ம அர்ச்சனை பண்ண நிற்பாட்டி ஆகணும் இல்லையா? அதுதான் என்னோட கேள்வியா. தவறு தான் கேட்டு தான் மன்னிக்கணும். எனக்கு இதுக்கு மீண்டும் விளக்கம் சொன்னா போதுங்க. நாராயணா. ஓகேக்கா, எனக்கு தெரிஞ்ச மட்டில் வந்துட்டு நான் வந்து ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ரொம்ப ஹியூஜ் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காபாலிகம்லாம் இருக்கு இல்லையா, முதல்ல வந்துட்டு இந்த தந்திர நூல்கள் இப்போ ஓகே மனிதர்களை பார்த்துக்குமே. இப்போ வந்து எனக்கு பிடிக்கிற சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கணும் அவசியமே கிடையாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் எனக்கு சரியாக வரும்னா அதுவும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி தான் வேதம் வைதிகம் இதை வந்துட்டு ஆசிரியக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்போ இல்லை அதுக்கான தகுதி வந்து இருப்பாங்க. எல்லாருனாலுமே வந்துட்டு வைதிகத்தை வந்து ஆசிரிக்க முடியாது, அதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மக்கள் வைதிகத்துக்கு என்ன சொல்லுவாங்க, வைதிகத்துக்கு அத்தாரிட்டி இல்லாத மக்களுக்காக சிவபெருமான் என்ன வேதத்தை கொடுத்த சிவபெருமான் தான், அதே சிவபெருமான் தான் தந்திரங்களை கொடுத்துருக்கார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மற்ற வர்ணம் அது அந்த காலத்து அப்படி இருந்திருக்கு. மற்ற வர்ணத்தார்களுக்கும் நமது அவர்கள் வழிபட்டு முன்னுக்கு வரணும் என்பதற்காக தந்திர சாஸ்திரங்கள் வந்து சிவபெருமான் அளித்தார். ஓகேங்களா. அப்படி இருக்கும் பொழுது இந்த காபாலிகம் அதெல்லாம் வந்துட்டு எல்லாருனாலையும் வந்துட்டு தந்திர சாஸ்திரத்தை தான் அனுசரிக்க முடியாது. அது கத்தி மேல் நடக்கிறது, புலிவாலை பிடிச்சு நடக்கிற மாதிரின்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ யாருக்கெல்லாம் அந்த மனநிலை இருக்கின்றதோ, யாரெல்லாம் அந்த பாதையில போக முடியுமோ அவங்க மட்டும்தான் அதுக்கு போக முடியும். அதனால இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்ற எண்ணமே வரவே கூடாது. இப்ப கோயிலை பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியால சரி எங்கேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நார்த்தில் ஆஃப்கோர்ஸ் தந்திர சமணர் கோயில் உண்டு. பட் இங்க எந்த ஒரு தந்திர கோயிலுமே கிடையாது. எல்லாமே வந்து ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட கோயில்கள் தான். அப்படி ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட கோயில்கள்ல ஆகம முறைப்படியும் வைதிக முறைப்படியுமே பூஜைகள் செய்யப்பட வேண்டும். அந்த இடத்துல மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. இப்ப தந்திர மூலியமாக தந்திர பிரகாரப்படி அமைந்த கோயில்ல ஆகமத்தை நுழைக்க முடியாது. ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஸோ நம்ம எந்த பாதையில போறோம் என்பது முக்கியமா இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு தந்திரத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அதுக்குள்ளேயே போகணும். நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணதான் குழப்பம் வரும். ஸோ இந்த குழப்பம் வரக்கூடாது. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி இன்னொரு இண்டிவிஜுவல் இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க இதான் பிடிக்கும்னா அந்த வழியில அவங்க போகலாம். அதுக்காக அவர்கள் மற்ற மார்க்கத்தை குறைத்து மதிப்பிடுவது கூடாது. இது பண்ண கூற பலன், இது பண்ண குறவு பலன், அந்த மாதிரி பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படியா பேச்சு வந்துச்சுன்னா நீங்க ஆசிரிக்கிற அந்த மார்க்கம் உங்க நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நீங்க எந்த மார்க்கம் இருக்கீங்களோ, நீங்க வைதிகமா ஓகே ஃபைன், ஆகமமா ஃபைன், இல்லை தந்திரமா. தந்திரம் என்பது தப்பான விஷயம் கிடையாது. தந்திரம் என்பது அம்பிகை சம்மந்தப்பட்ட நூல்கள். அது வந்துட்டு மோட்டு கிரியைகள். அது வந்துட்டு நமது வாழ்க்கையே வந்துட்டு பூஜையாக இருக்கின்ற ஒரு விஷயங்கள். அது ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஸோ இந்த மார்க்கம் போறவங்க நீங்க அதுலயே நம்பிக்கை வைக்கணும். நீங்க மற்ற மார்க்கத்தை நீங்க கம்பேர் பண்ணுனீங்கன்னு சொன்னாலே நீங்க உங்க மார்க்கத்துக்கு நீங்க நேர்மை இல்லைன்னு அர்த்தம். நீங்க உங்க மார்க்கத்தை நம்பலைன்னு அர்த்தம். ஸோ நீங்க அப்படி நம்பாத பொழுதுதான் இந்த ஏற்றத்தாழ்வு பார்ப்பீங்க. நீங்க நம்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, அது அவங்க மார்க்கம் போகட்டும், இது நம்ம மார்க்கம், நம்ம மார்க்கம் சரியா இருப்போம் அப்படிதான் தோணும். இதெல்லாம் எதுவுமே ஏற்ற தாழ்வு கிடையாது. எதில் நம்ம இருக்குமோ அதை நம்ம சிறப்பாக செய்யதான் பார்க்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் குழப்புவாங்க. இப்போ இதில் எப்படி சொல்லியிருக்கு, இதுதான் சீக்கிரம் பலன் கொடுக்கும், இது கிடைக்காது, அப்படின்னு கிடையாது. அந்த ஆலயமோ இல்லை அந்த வழிபாட்டு விஷயமோ நீங்கள் எதை அடிப்படையாக கொண்டது. ஆகமம்னா ஜஸ்ட் ஃபாலோ ஆகமம், தந்திரம்னா ஜஸ்ட் ஃபாலோ தந்திரம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். குழப்பிக்கவே கூடாது. குழப்பினா நாம் குழம்பிட்டு மற்றவங்களும் குழப்பிடுவோம். இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில். அவங்களே தெளிவு இருக்காது, அவங்க மற்றவங்களும் குழப்பிட்டு இருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாலை பற்றி கேட்டீங்க இல்லையா, இந்த மாலை பற்றி விஷயங்கள் நமக்கு நூல்களில் கிடைத்த விவரங்கள் தான். ஸோ அதை நம்ம செய்யணுமா என்பது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். என்ன கேட்டிங்கன்னா அது மாலையாக போடுவதை விட ஒரு நெய்வேத்திய பொருளாகவோ இல்லை சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற பொருளாகவோ ஒரு தட்டிலே வச்சு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு தாராளமாக பிரசாதமாக கொடுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் சுவாமி கிட்ட போயிட்டா அது பிரசாதம். ஸோ அது எல்லாத்துக்கும் இங்கே விநியோகம் பண்ணுறது தப்பே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு பலன் உண்டு, ஒவ்வொரு பூக்கும் ஒரு பலன் உண்டு. ஸோ இந்த பலன்களை உத்தேசித்து தான், அந்த தன்மைகளை உத்தேசித்து தான் இது பண்ணுனா இது கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்கள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க. ஏன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம், ஏன் சில பூஜைக்கு நெய் ஊற்றுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கின்றது. அப்போ நல்லெண்ணெய்க்கு ஒரு தன்மை உண்டு. அந்த தன்மைக்கு ஏற்றவரை நம்ம அந்த தன்மைக்கு நம்ம பயன்படுத்தினா இந்த விஷயம் நம்ம கிடைக்கும். அதுக்காக இப்படி போட்டிருக்கு. அது மாதிரி தானியங்கள் பூக்கள் இதெல்லாம் இருக்கு. ஸோ அது எப்படி சுவாமிக்கு பயன்படுத்துகிறோம் என்பது
நமது என்ன கேட்டீங்கன்னா நமது விருப்பம். இப்போ மாலையை தான் போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நெய்வேத்திய பொருளாகவோ இல்லை ஒரு தட்டுல இப்போ முந்திரி பருப்பு சொன்னேன் இல்லையா, அந்த முந்திரி பருப்பை மாலையாக போடாம அது சுவாமிக்கு நெய்வேத்தியமா வச்சிடலாம், இல்லைன்னா தட்டுல அந்த தானியத்தை வச்சு சுவாமிக்கு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த தன்மை அதில் இருக்கிற சயின்ஸ், அந்த சயின்ஸ் தான் நமக்கு வேலை செய்ய போகின்றது. ஸோ இந்த சயின்ஸை வந்துட்டு மக்களுக்கு புரியாததுக்காக தான் மாலையா போடுங்க, பூஜை பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. அந்த சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, தன்மை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமது ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், சிம்பிளா இருக்கும். தத்துவத்தை புரிந்து கொள்வோம், அதோட எனர்ஜி வைப்ரேஷனை நம்ம வந்து உள்வாங்கி கொள்வோம். இதான் மேட்ருனா அந்த முந்திரி பருப்பா அதோட தன்மை என்னது, ஸோ அது எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம வாழ்க்கை எப்படி ஹெல்ப் பண்ணும், அது மூலியமா நவகிரகங்கள் எப்படி, நவகிரகத்தோட தன்மை அதில் எப்படி இருக்கு, ஸோ இது பண்ணா ஓகே இப்படி கிடைக்கும் போல. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் புரியாததுனால தான் இவ்வளவு விஷயங்கள் தப்பான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது என் தனிப்பட்ட கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் சொன்னேன் இல்லையா, நான் சொன்னது வந்துட்டு மெயின்லி நாம தனியாக செய்கின்ற ஆத்மார்த்தமாக செய்கின்ற பூஜைகள் விஷயம்தான். இப்போ கோயில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் எந்த ஒரு கோயிலுமே 100% ஆகமத்தையோ அதை சார்ந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, பண்ணவும் முடியாது இந்த காலகட்டத்தில். ஓகேங்களா, பூக்கள் பறிக்கிறது, பூக்களை மாலையாக கட்டுறது கூட தீட்சை வாங்கியிருக்கணும், அதுக்கு ஒரு தனி தீட்சை இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ யார் வந்து தீட்சை வாங்கி மாலை கட்டுறாங்க, அந்த சம்பிரதாயம் அறவே கிடையாது, ஜீரோ. தீட்சை வாங்கி தான் மாலை கட்டணும், தீட்சைனா மந்திர தீட்சை அப்படிலாம் கிடையாது. பூக்களை தொடுத்து மாலை கட்டுறது கூட ஒரு அதுக்கு தனியாக ஒரு தீட்சைன்னு ஒன்று இருக்கு. இப்போ அதை முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது காலத்தின் கட்டாயம் இல்லை கால மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த ரூல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சேர்ந்து இப்பெல்லாம் இருக்கு, ஆனால் கோயில் அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. நம்ம புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது அதை சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது இந்த விதி கிடையாது. ஏன்னா புஷ்பங்களே பல புஷ்பங்களை கலந்து ஒன்றாக குவித்து சுவாமி மேலே அப்படியே தூங்குறோம் இல்லையா, ஸோ அந்த டைம்ல இந்த விதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு, அதை நம்ம சொல்ல மறந்துட்டேன், அது என் தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பிரதிபலன் அனுகூல பலன் அது நம்ம இல்லாம தடுக்கணும். அப்படித்தான் இந்த கோயில் என்பது ஒரு பரார்த்த ஒரு இடம், ஆத்மார்த்தமான இடம் கிடையாது இல்லையா, அது பரார்த்த பூஜைக்கான ஏற்பட்ட இடம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த தோஷமோ அதோட இதோ நமக்கு வராது, பிகாஸ் அது ஒரு பொது இடம். அந்த இடத்துல சுவாமி ஒரு பொதுவானவர் இல்லையா, அப்ப நீங்க வந்துட்டு என்ன கேட்டா அந்த இடத்துல வந்து அந்த தோஷங்களோ அந்த இதோ நமக்கு வந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன விஷயம் வந்து நாம தனியாக சில பலன்களை உத்தேசித்து காமியமாக இதுதான் அப்படி சொல்லுது, இது பிரயோகம் சொல்லுவோம் இல்லையா, இந்த பிரயோகத்துக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக இருக்கும் பொழுது அது பயப்படணும் அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நாராயணா. நன்றி அக்கா. வேற ஏதோ கேள்விகள் இருக்கா? கிருபா சொல்லுங்க. ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீ குருப்பே நமஹ. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சுவாமி, இப்ப உபாசகர் அப்படின்னு சில விஷயங்கள், நிறைய விஷயம் உபாசகர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் உபாசனா மார்க்கத்துல. இப்ப சாதாரண மக்கள், அதாவது வைரவ உபாசனையில இல்லாதவங்க வைரவரை எப்படி வழிபட்டா போதுமானது? ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் செய்யலாமா இல்லை கோயிலில் மட்டும் லிமிட் பண்ணிக்கலாமா? பைரவருக்கு நிறைய இப்போ விளக்குகள், நிறைய விஷயங்கள் இப்போ ஆன்லைனில் கிடைக்குது, யூடியூப்ல இருக்கு. பட் ஆக்சுவலி பக்தி மார்க்கமாக ஒரு சாதாரண மக்கள், சாதாரண பக்தர், அந்த மாதிரி ஒரு இதில் விச் இஸ் த லிமிட், எந்த லிமிட்ல பைரவரை வழிபட்டா போதுமானது சுவாமி? அது கொஞ்சம் சொல்லிடுங்க. ரெண்டாவது சொல்லுங்க. இது சொல்லிட்டா? சொல்லுங்க சுவாமி. ஓகே, பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்துட்டு 3 வடிவுகள் உண்டு, போகமூர்த்தி, வீரமூர்த்தி, யோகமூர்த்தின்னு. போகமூர்த்தி வீட வச்சு வழிபடலாம், யோகமூர்த்தியும் வழிபடலாம் யோக மார்க்கமாக இருக்கிறவங்களுக்கு. இந்த வீரமூர்த்திகளை வந்துட்டு வழிபடக்கூடாது. அதாவது இந்த பைரவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வதம் செய்கின்ற ஒரு மூர்த்தி இல்லையா, போர் மூர்த்தி, அந்த மாதிரி ஒரு மூர்த்தி. இந்த மூர்த்தி வீட்டை வழிபடுறது வந்துட்டு உண்மையாகவே கூடாது தான். உபாசகர்கள் அவர்கள் வழிபடலாம், அது வேற விஷயம். ஓகேங்களா, சாமானிய மக்கள் வந்து கூடாது, கோயில் தான் வழிபடணும். இப்போ நீங்கள் சிம்பிளா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன். பைரவரை வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வரளி பூக்கள் கொண்டு சுவாமிக்கு பூக்கள் கொடுக்கலாம், கோயில் அர்ச்சனை பண்ணுறது பூக்கள் கொடுக்கலாம். செவ்வரளி பூக்கள், தயிர், அன்னம், அப்புறம் வந்துட்டு
விளக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கோ இல்லை நெய் தீபமோ இது மட்டும் மனசார பண்ணினாலே பைரவரோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வரளி பூ, தயிர் அன்னம், விளக்கு, நெய் தீபமாக இருக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம். இதை வச்சு சுவாமி கும்பிட்டாலே சுவாமி பிரீதி அடைஞ்சவர். அது சாமானிய மக்கள் அவங்களுக்கு இதுவே போதும். அது எனது கருத்து. அருமை சுவாமி, அருமை சுவாமி. சில நபர்கள் கேட்டிருந்தாங்க, அப்படி மலேசியால பைரவருடைய உபாசனா அப்படின்னு தீட்சை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்துல யாரை அணுகிறதுன்னு தெரியல. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சத்தியமா எனக்கும் தெரியாது மலேசியால யாரு பைரவ உபாசனையில வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து தீட்சை கொடுப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா வந்துட்டு உண்மையான உபாசனை வந்து தன்னை மறைச்சு தான் இருப்பாங்க. ஸோ இந்த பைரவ உபாசனைலாம் பண்றவங்க மலேசியாவில் அப்படி இருக்கான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் உண்மை உபாசனை தன்னை மறைத்து கொண்டு இருப்பார்கள். சத்தியமாக எனக்கும் தெரியாது. ஓகே சுவாமி, நன்றி சுவாமி. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? நமக்கு இன்றைக்கான கால அவகாசம் நெருங்கிடுச்சு, தாண்டிட்டோம் 10 மணிய. கேள்விகள் அப்படி இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் குழுல கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி. கேட்கலாம்னே. அப்ப தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவான கருத்து வந்து தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. உண்மையா வந்து ஏன் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிற அந்த அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற சில விளக்கங்கள் இருக்கா? கால பைரவர் வந்துட்டு ஆவிர் வைத்தது தேய்பிறை அஷ்டமி, அதனாலதான். அவ்வளவுதான், இது பொதுவான விளக்கம். வேற எதுவும் இல்ல? இல்ல எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல. பட் தேடி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ. நன்றிண்ணா. சரியாக சில குழப்பங்களான கேள்விகள், நிறைய தேடுதலை உண்டு செய்யக்கூடிய கேள்விகள்லாம் ரொம்ப அழகாக தொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு ரொம்ப அற்புதமா பதில் சொல்லியிருந்தீங்க ஜி. உங்களுடைய நேரத்திற்கும் எளிதாக இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ற வகையில எங்களுக்கு இன்னைக்கு பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. சகல சௌபாக்கியங்களோட உங்களோட இந்த பணியானது செவ்வனே தொடர்றதுக்கு குருவருளும் திருவருளுமே துணை நிற்கிறதுக்கு பிரார்த்தனை செய்யறோம். சோ ஆக மெய்யன்பர்களே, நம்மளுடைய இந்த ஹரஹர மகாதேவா அப்படின்ற தொகுப்பு இன்னுமே தொடர வைக்கின்றது. அடுத்த வாரம் 28 ஆகமங்கள் அப்படின்ற தலைப்பை ஒட்டி நம்ம சிந்திக்க இருக்கோம். அடுத்த வாரமும் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. இன்றைக்கு நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நம்ம நன்றி செலுத்திட்டு இன்றைய அங்கத்தை நம்ம திருநிறைவு செய்திடலாம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித் விஷாவஹை. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாயே கட்சியே கம்பனே. சாந்தி சாந்தி சாந்தி. சிவாய நம. உபாயம் இது, அபாயமில்லை. மீண்டும் சந்திப்போம். ஏற்பாடு செய்த